கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டதாக. இந்த மாலை வேலை ஆராதனைகளை சந்திப்பதில் எனக்கு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் இந்த நாளிலே விருப்பத்தை குறித்து காலையிலே தியானித்து கொண்டிருந்தோம். விருப்பமும் செய்கையும் நிறைவேற்றுகிற தேவன் என்று சொல்லி நாம் வாசித்தோம். இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் உடைய நடத்துதல்படியாக காலையிலே ஒரு சரிதை குறித்து நாம் வாசித்தோம். விருப்பம், நம் மன விருப்பம் நிறைவேறும், ஆனால் ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகளுக்குள்ளாக நம்முடைய மன விருப்பம் இருக்க வேண்டும் என்று நாம் தியானித்தோம். என கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சினமே, கர்த்தருடைய நாம மகிமைக்காக இந்த இரவு வேளையிலும் என்னென்னலாம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது, என்னென்ன காரியத்திலே நம்முடைய விருப்பமானது நம்முடைய வாழ்க்கையை வீணாக்கினது, இதெல்லாம் குறித்து காலையிலே பார்த்தோம். புதிதாக யூடியூபில் இந்த ஊடகத்தின் வழியே பார்க்கிற ஜனங்கள் இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை முதலாவது பாகம் ஏற்றப்பட்டிருக்கிறது, வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, அது வந்திருக்கிறது. அதை நீங்கள் பார்த்தால் இந்த செய்தியினுடைய முகாந்திரம் உங்களுக்கு தெரிய வரும். பிரியமான தேவனுடைய சின்னமே, இந்த மாலை வேளையிலும் அந்த விருப்பத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். விருப்பம் எதிலெல்லாம் இருந்தால் கர்த்தர் நம்மை விரும்புவார். அநேக விருப்பங்கள் நம்மை அழித்து போடுகிறதா இருக்கும். சில சமயத்தில் அந்த விருப்பமானது எதிர்மறையாக பயணப்படும். தேவன் ஒன்று நினைப்பார், நம்முடைய விருப்பம் ஒரு விதமாக இருக்கும். இதில் எப்படி நமக்கு இனம் கண்டு கொள்ள முடியும் என்று கேட்டால், இளம் வயதில், அதாவது கிறிஸ்துக்குள்ளே குழந்தையாக இருக்கிற ஜனங்கள், நான் விரும்பினேன், ஜெபித்தேன், கிடைக்கவில்லை என்பார்கள். ஆனால் கொஞ்சம் பக்குவம் அடைந்த பொழுது என்ன நடக்க வேண்டும் என்றால், இது வளர்ச்சி எத்தனை வருஷம் சபைக்கு வருகிறேன் என்பது முக்கியமல்ல, எவ்வளோ நாட்கள் ஆண்டவரை ஆழமாய் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள். அந்த கிருபை என்று சுற்றி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இந்த சம்பவங்கள்லாம் நிறைய பார்க்கலாம். கிருபையிலேருந்து அடுத்த வார்த்தைக்குள்ளே போகிற பொழுது நம்முடைய கண்கள் திறக்கப்படும், முகம் பிரகாசிக்கும். கருப்போ சிவப்போ அது முக்கியமில்லை. என்னுடைய ஆவிக்குரிய ஞானம் பெருக பெருக முகம் பிரகாசிக்கும், நம்முடைய ரூபம் மாறும், பலவீனங்கள் பலனாக மாறும், புது சிருஷ்டியாய் காணப்படும். இதெல்லாம் இலவசமாய் நமக்கு நடக்கிறது. ஒரு ஊழியக்காரர் வந்து ஜெபித்தால் என்பது அல்ல, நீங்கள் வேதத்தை வாசித்தால் போதும். இந்த இடத்தில் தான் வேதம் சொல்லுகிறது, மனுஷன் 40 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட ஒவ்வொரு வசனம் பிழைப்பான். இது ஒரு பிழைப்பு. நம்முடைய ஜீவ சுவாசம் நமக்குள் இருப்பதற்கு 40 வாழ்கிறோம். உள்ளான மனுஷன் பிழைப்பதற்கு நம்ம கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம். கிருபை எப்பொழுதுமே மட்டமாக தரக்குறவாக பேசுகிறதில்லை. கிருபை எப்போது நமக்கு தேவை. அந்த கிருபை சில சமயத்தில் நம்ம விட்டு விலகிவிட்டோம். அதை விலகாமல் காத்துக்கொள்ளுகிற ஒரு ஆவணம்தான் சத்திய பிரமாணம்தான் சத்தியம். இந்த வசனத்தின்படி நீங்கள் வாழ்கிற பொழுது இந்த வசனம் சில காரியங்களே சொல்லும், பல காரியங்களே சொல்லும். நம்முடைய நாட்களுக்கு பிறகும் நடக்கிறதை எழுதப்பட்டிருக்கிறது, நம்முடைய முன்னே இருந்த நாட்கள் நடந்ததை எழுதப்பட்டிருக்கிறது. இவ்வளவு நவநாகரிகங்கள் வளர்ந்தாலும் வசனம் ஒழிந்து போகாது. இந்த நவநாகரிகங்கள் வழியாக வசனங்கள் விருத்தி அடையும், பெருகும். இப்படி தான் நம்ம வாசிக்கிறோம். அநேக வசனங்கள் வசனத்திற்காக எழுதப்பட்டிருக்கிறது. உரைக்கப்பட்ட வார்த்தைகள், எழுதப்பட்ட வார்த்தைகள் என்று எல்லாமே எழுதப்பட்டது தான். ஆனால் நேரடியே கர்த்தருடைய வார்த்தை சொல்லி எபிரேயர் 1:3 சொல்லுகிறது, சர்வத்தையும் இந்த வசனம் சத்தியம் தாங்கி நிற்கிறது. உலக உருண்டை வசனத்தினால, இந்த ட்ரிப்போடெல்லாம் எப்படி நிற்கிறது, அதுபோல் உங்களுக்கு வசனம் உலக உருண்டையை தாங்கி நிற்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் சொன்னபடியே எல்லாம் சிருஷ்டிக்கப்படுது. வார்த்தையினால் உருவாக்கப்பட்ட உலகம் வார்த்தை தாங்கி கொண்டிருக்கிறது. இப்பொழுது வார்த்தையை கடைபிடிக்கிற மனுஷனிடத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார், தம்முடைய எல்லா பரிபூர்ணத்தையும் வெளிப்படுத்துகிறார். இப்போ அந்த வசனம் சில சட்டத்திட்டங்களை நமக்கு கொடுக்கிறது. திருமணம், வியாபாரம், எல்லா விஷயத்துக்கும் இருக்கிறது. இதை கூர்ந்து படிக்கிற பொழுது வசனம் இப்படி சொல்லுகிறது, என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது, என் விருப்பம் இப்படி இருக்கிறது, வசனம் இப்படி சொல்லுகிறது. இதிலே நாம் என்ன செய்வோம், பல காரியங்களை என்ன செய்வோம், நிராகரிச்சிடும், துண்டிச்சிடும். வசனம் இப்படி சொல்லுகிறது, என் விருப்பம் இப்படி இருக்கிறது. இங்கு எந்த தீர்க்கதரிசி வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு வசனம் இப்படி சொல்லுகிறது, வாழ்க்கை இப்படி, வாழ்க்கையில் விருப்பம் இப்படி இருக்கிறது. அதே சமயத்தில் வசனத்தை கடைபிடிக்க என்ன நடக்கும் என்று கேட்டால், நம்மை தேவையில்லாத பகைமை உண்டாகும். உலக சிநேகித்தோடு நீங்களும் பயணப்பட முடியாது, அவர்களும் பயணப்பட முடியாது. எல்லாம் சரியாக போய்கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் பார்த்தால் உங்களுக்கு பிடிக்காத சில காரியங்கள், நீங்கள் தள்ளப்படுவீர்கள். ஒரு காலம் கிருபையில் இருக்கிற வரைக்கும் அது பெருசாக படாது. வசனத்துக்குள்ளே வாழ்க்கை வருகிற பொழுது எந்த சபைக்கு போனாலும் சரி, எந்த சபை விசுவாசாலும் சரி, இந்த சத்தியத்தை ஊடகத்தின் வழியே என்னோடு பயணப்படுகிற ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் உண்டு என்பதை நான் ஊடகத்தில் பார்த்து தெரிந்து கொள்கிறேன்.
நேரே வருகிறது ஒரு சின்ன ஒரு விரலிட்டு எண்ணக்கூடிய ஜனங்க. எனக்கு அறிமுகமானவர்களும் ஓரளவுக்கு தான் எனக்கு தெரியும். அறியாதவர்கள் முகத்தை பாராத இதில் தான் பார்த்துருப்பாங்க. இந்த ஆவியிலே பயணப்படுகிறத போல எதற்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. இது அப்படியே கடைபிடிக்கிறவங்களும் உண்டு. அதிலிருந்து ஐக்கியம் உருவாகும். உங்களை பார்த்தோம், பேசணும், அப்புறம் நான் போய் வீடு சந்திக்கிறது, இதெல்லாம் நடக்கிறது இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த வசனத்தின்படி போகிற பொழுது பாதி ஜெப குறிப்படி வாங்கிடும். பாதிக்கு பாதி இல்லை, மீதி கொஞ்சம் தான் இருக்கும். ஒரே ஒரு ஜெபம் இருக்கும். என்னன்னா, ஆண்டவரே நான் அறியாத காலத்தில் இதை செய்துட்டேன், என்னை எப்படியாவது வெளியே கொண்டு வாங்க. இது பரிபூர்ணத்தின் ஜெபம். இதுவரை கங்கணம் கட்டி கொண்டு உபவாசிக்கிறது, இங்கே ஓடுறதா அங்கே ஓடுறதா, அவங்களை கூப்பிடுறது ஜெபத்துக்கு, அதாவது ஆதங்கம் ஆத்ம தாகம் என்பதை போல நான் ஆண்டவரை தேடுறேன்னு சொல்லி கண்ட இடத்துல போய் மேய ஆரம்பிக்கும் ஆடு. அப்போ என்ன நடக்கும்னா, கசாப் கடைக்காரங்கிட்டையும் போய் மாட்டிக்கொள்ள வாய்ப்புகள் உண்டு. ஆடு கொழுத்தது என்றால் யாருக்கு லாபம்? எஜமானுக்கு லாபம் நம்ம சொல்வதை விட அது எஜமானுடைய கட்டுப்பாடு, மெய்ப்பனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காது, அப்படியே தெரியும். அதனால நிறைய யூடியூப் சேனல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பண்ண போகிற பாவத்தை குறித்து கவலைப்படாதேன்ற மாதிரி இருக்கும். இங்கே அப்படி இல்லை. வார்த்தை விடுதலை தரும். வார்த்தையை நம்ம சோதிக்க, நம்ம புடமிட, நம்ம அடித்து நோருக்கும் அந்த வார்த்தை தெரியாது யாருக்கும். அது அப்படியே உங்களை அப்படியே பெயர்த்து கொண்டு வந்துடும் அசுத்தத்திலிருந்து. யாரும் சொல்லி தர வேண்டியது. திடீர்னு வருவாங்க, எல்லாம் குடிகாரனும் ஒன்றா தான் இருந்திருப்பாங்க, எல்லா பாவிகளும் ஒன்றா இருந்திருப்பாங்க. ஒரு காலகட்டம் வரும், நீ எங்களுக்கு வேண்டாம், நீ எங்களை விட்டு போய்விடு, காரணமே இல்லாமல் பகைக்கப்படுவீங்க. வார்த்தை என்ன நடந்துச்சு? இல்லை, என்னை காட்டிலும் பலத்து போனாய். உங்களை குறித்த வார்த்தை பூமியிலே வருகிற பொழுது நீங்கள் நடைமுறையில் இருக்கிற உறவுகள், நட்புகள், நான் சொல்றது கிறிஸ்துக்கு வெளியில் இருக்கிற சமுதாயம், அதில் தேவ நாமம் தரிக்கப்பட்ட உறவுகள், ஆவியில் பயணப்படுறதோ வார்த்தையில் பயணப்படாத ஜனங்க உங்களோடு இருக்க மாட்டார்கள். மரணத்தில் அல்ல, எங்களை காட்டிலும் பலத்து போனால் எங்களை விட்டு போய்விடு. ஈசாக்கு என்ன செய்தான் உங்களுக்கு தெரியும். அவன் வர வர விருத்தி அடைந்து ஐஸ்வர்யாக்கி மகாபேரன். இது நல்ல கிராண்டான வசனம். இது ரொம்ப மங்களகரமாக இருக்கும். இதை படிக்கிற பொழுது நம்ம எப்படி வருவோம். அதுக்கு கீழ்ப்படிதல் இருந்துச்சு, எல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ அதல்ல, செழிப்பை குறித்து நான் பேசலை. நான் சொல்வது ஆத்ம ரீதியான செழிப்பு. இப்படியாக ஏன் இவர்கள் போனார்கள்? ஏன் இந்த உறவுகள் உடைக்கப்படுகிறது? லோத் ஆபிரகாமை விட்டு பிரிக்கிறான். ஏசா யாக்கோபு ஒருமித்து வாசம் பண்ண முடியல. இயேசு கிறிஸ்து சொந்த ஜனங்களே புத்தி சுவாதீனம் இல்லாதன்னு சிலையெல்லாம் பாடுகளுக்கு முன்னே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஜனங்கள் சிலர் நோய்வாய்ப்பட்டவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க, பாதிக்கப்பட்டவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க. சில பேர் அவர் பரிசுத்தத்தை பார்த்து நடுங்குகிறாங்க. சில பேர் தங்களுடைய பதவிக்கு வேட்டு வச்சிருவாருன்னு பயப்படுறாங்க. யூதர்களுக்கு ராஜாவா இவருன்னு கேட்கிறார்கள் அளவுக்கு போயிடுச்சு. இப்படியாக ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான விதத்தில் அவர்களால் பயணப்பட முடியல. நாமும் தரிக்கப்பட்டதை தவிர வார்த்தைக்கு யாரும் நிற்கல. வார்த்தைக்கு எதிர்மறையாக தான் அப்பொழுது சீடர்களே காணப்பட்டான். ஸோ வார்த்தை விசுவாசிக்கிற அனுபவம் இல்லை. ரபி இருக்கிறார், தலைவர் இருக்கிறார், பார்த்துக்கொள்ளலாம். 5 அப்பா 7 பேருக்கு வந்துச்சு. என்ன செத்த பிணங்களெல்லாம் எழும்புகிறது. ஒரு நட்சத்திரமாக அவர் வருகிறார். அவரோடு கூட இருக்கிற வழிக்கு நம்முடைய எதிர்காலம் செழிப்பாக இருக்கும். அந்த இடத்துல தான் வார்த்தை சந்திக்கிற பொழுது எதிர்காலமே இல்லாததை போல் மாறிவிடும். இதில் பணம் ஒரு இடத்துலையும் பிரதானம் வைக்காது. பணம் போயிடும், பணம் தாராந்துரும். பணத்துக்கு நீங்கள் கொடுத்த முக்கியத்துவம் மறைஞ்சிரும். ஏன்னா பணம் இருந்து அது வீண் என்று சொல்லுகிற அளவுக்கு கிருபை மேன்மை பாராட்டும். இங்கே கிருபை நீங்கள் பார்ப்பீங்க. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், நீங்கள் தத்தளித்து கொண்டிருக்கிற அடிப்படை பொருளாதார விஷயத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு பணம் இருந்தால் என்னெல்லாம் செய்யலான்னு ஒரு திட்டம் இருக்கும். பணம் இருக்கிறவன்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா, கணவன் இருந்தால் மனைவி இல்லை, மனைவி இருந்தால் கணவன் இல்லை, கணவன் மனைவி இருந்தால் பிள்ளை இல்லை, பிள்ளை கணவன் மனைவி ஒன்றா இருந்தால் சமாதானம் இல்லை, சௌக்கியம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, சந்தோஷம் இல்லை, வெறுப்பு. கடன் வாங்கி ஒருத்தன் தற்கொலை முயற்சி எடுக்கிறான்னா அது நமக்கு எல்லாம் தெரியும். எல்லாமே இருந்து அங்கேருந்து குச்சி சாப்பிட்றானே, என்ன சொல்கிறது? வாழை கொடுத்து வைக்கலையே, சொல்கிறேன் இல்லையா? பிரார்த்தனை இல்லை பாருங்கள். இது என்ன அல்ப ஆயுசு போயிடுச்சு. அற்பாயுசாக இது நமக்கு தீர்க்க ஆயுசை கற்று தருகிறார். அதே பணத்தை கற்று தர வல்லவராக இருக்கிறார். கனத்தோடு கூட சேர்ந்து இந்த பணம் வருகிறது நம்ம இடத்துல சொல்கிறேன். ஆனால் வெறும் பணம் மட்டும் வச்சு என்ன பண்ண போகிறோம்? அதுக்கு ஞானம் இல்லை. அதனால்தான் பணம் வந்ததும் ஜனங்கள் இடத்துல மாறுதல்கள் பெரும்பான்மை நீங்கள் பார்க்க முடியும். பணம் மாறிட்டான், மாறுதல் நல்ல விதமாக இருந்தால் பரவாயில்ல.
கிழவன் குமரனா மாறுறான். சரி டை அடிச்சுக்கோ, சரி மேக்கப் போட்டுக்கோ, நான் வேணான்னு சொல்லு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? கிழவன் குமரனா மாறுறான்னா பொண்ணு பார்க்குற அளவுக்கு போயிட்டான். என்னமோ அவனுக்கு அது இருக்கிற தோணை வெறுப்பாக இருக்குது. இது ஆணும் சரி பெண்ணும் சரி, உலக உருண்டு அப்படி சுற்றின்னு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக தான் போகும். இந்த செய்கைலாம் விரோதமாக போகுது. அப்போது உடனுக்குடன் தேசங்கள் மீது நியாய தீர்ப்பு வருது, பட்டணங்கள் மீது நியாய தீர்ப்பு, தனிப்பட்ட மனுஷன் மீது நியாய தீர்ப்பு வருகிறது. இது கிறிஸ்துவர்கள் அல்ல என்று கூட சொல்ல முடியாது. இது அக்கிரமம் பூமியின் மீது பெருக ஆரம்பிக்கிறது. இப்போ நம்முடைய மன விருப்பம் எப்படி இருந்தால் நிறைவேறும்? காலையிலே பார்த்தோம், யோனத்தான் சொல்லுகிறான், என்ன உன் மன விருப்பத்தை நீ என்ன எடுத்து சொல்லும், மன விருப்பத்தை நான் நிறைவேற்றுகிறேன். யோனத்தான் சொல்ல ஆவியானவர் சொன்னார்லாம் காலையில் தியானிச்சோம். முதல் பகுதி இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்பொழுது தேவன் சொல்லுகிறார், நீ விரும்புகிறபடி ஆவ கடவுள். நீங்கள் விரும்புகிறபடி எதை எப்படி இருந்தாலும் அந்த விருப்பம் நிறைவேறும். என்ன திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு புஸ்தகம் 15வது அதிகாரம் 28வது வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியம் ஆனாள். பிரியமான தேவனுடைய ஜனமே, விசுவாசம் பயிற்சிக்குள்ளே வந்து நிரூபிக்கப்பட்டது. நல்லா புரிந்து கொள்ளணும். அவள் விசுவாசத்தை கர்த்தர் பார்த்ததை பெரிதாய் கண்ணோக்கி பார்க்கிறார். இந்த விசுவாசம் என்பது நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் குறைகளை நிறைவாக்க விசுவாசிக்கிறேன் என்பதல்ல. நல்ல வாழ்க்கையில் இது நல்ல தேறின, இது கானானிய பெண்மணி. இதை கானான் சபிக்கப்பட்டவன். ஆதியாகமம் 9வது அதிகாரம் தெரியும் உங்களுக்கு. சகோதரர்களுக்குள்ளே அவன் அடிமையாக காணப்படும். இது வம்சாவளியில் இந்த தேவனுடைய செய்தி, ராஜ்யத்தின் கோட்பாடுகளில் வருகிற ஜனங்க, மற்ற ஜனங்களுக்கும் நமக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன? அவர்களுக்கு ஜெபிப்போம், வாசிப்போம், கொடுப்போம், முடிஞ்சுது, அதோட நாள் ஓடிடும். அதுக்குள்ளே கிறிஸ்மஸே வந்துடும், ஈஸ்டர் வந்துடும், இதில் பிஸி ஆகிடும். நம்ம அப்படி இல்லை. நமக்கு அந்த வார்த்தை முற்பிதாக்கள் வழியே நம்மை வந்து சந்திக்கிற சாபங்கள் என்ன என்பதை நம்ம அறிந்து ஆலோசனை கர்த்தருக்குள்ளே செய்யணும். முற்பிதாக்கள் வழியே நம்மை பின்தொடர சாபம். தகப்பன் அதே வயசில் அதே கஷ்டப்பட்டுருக்கிறான், மகன் கூடுதல் படிக்க வச்சிருக்கான். தகப்பன் இருந்த ப்ரொஃபைல் வேறு, அவங்களுடைய நிலைப்பாடு வேறு. ஒரு எளிமையான விதத்தில் அவர்கள் வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் 40 வயசோ 45 வயசோ 30 வயசோ 35 வயதோ 50ஓ 60ஓ, ரெண்டு பேருக்கும் ஒரே பிரச்சனை வருகிறது. எனக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாது தான் கல்வி கொடுத்தது, எனக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாது தான் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சது. கோடி கணக்கில் கடன் வச்சுருக்கான் இவன், 1000 கணக்கில் கடன் வச்சுதான். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா திராசில் ரெண்டும் ஒன்றாவே இருக்கும். தகப்பன் விடுகிற கண்ணீருக்கும் மகன் விடுகிற கண்ணீருக்கும் பெரிய வித்தியாசம். ஒரே பிரச்சனை, கடன் பிரச்சனை. சரி, கணவன் மனைவி பிரச்சனை, நல்ல குடும்பத்தில் பெண் எடுக்கலாம்னு சொல்லி இறங்கியும் போகிறதும் உண்டு, பயணப்பட்டு தூரம் போகிறதும் உண்டு, கல்யாணம் ஆனதுக்கு பிறகு தாராந்து போகிறது நிறைய உண்டு. இதே பிரச்சனை அவங்களுக்கு வந்திருக்கும். நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தா வெளில தெரியாது, நெருங்கி பயணப்படவங்க மனசாட்சி தெரியும். என் வாழ்க்கை தான் இப்படி போச்சு, என் பையன் கல்யாணம் வச்சேன், அவனும் வாழலை, நான் கண்ணால் பார்க்க ஒன்றும் பண்ண முடியல. உபாகம் 28 வாசித்தா, உன் கண் காணும், உன் கரத்தில் திடன்னு இருக்காது, உன் கடன் பலன் இருக்காது, நீ இப்படி தான் இருக்கும், ஒன்றுமே பண்ண முடியும். அந்நியன் வருவான், அவன் பிள்ளையை தூக்கிட்டு போவான், ஸ்திரீகள் அவர் மடியில் ஒப்பு கொடுக்கப்படும். யூ வில் நாட் ஹேவ் கண்ட்ரோல் ஓவர் யுவர் ஓன் பீப்புள். சொன்னால் ஒருத்தர் என் பேச்சு மதிக்கலாம், யார் என் பேச்சுக்கு இந்த வீட்டில் மரியாதை கொடுக்குறாங்கலாம் பேசுவாங்க. அது அப்படியே வரும் அறிக்கை. அது உண்மையிலேயே காணப்படும். நீங்கள் என்ன தான் பூசியை மொழிகினாலும் சமுதாயத்தில் காட்டி கொடுக்கப்படும். ஒரு திருமணம் நடக்கும், நீங்கள் புறமே தள்ளப்படுவீங்க. இது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியில், பெத்த பசங்க வாழ்க்கையில் மனைவி நிற்பான், இல்லை கணவன் நிற்பான், எதில் ஒன்று அந்த ஒரு மனம் இருக்காது. அந்த திருமணம் மறுமணம் வரைக்கும் போய் முடிஞ்சிடும். திருமணத்தில் ஆரம்பித்து அந்த ஆணத்தால் திருமணம் தகராறாகி அது மறுமணம் செய்கிற அளவுக்கு போயிடும். பணம் இருக்கிறது சரி, அடுத்தது ஆரம்பிக்கலாம். அடுத்ததும் அந்த சாபத்தீடு கழிக்கிறதுக்கு ஞானம் இல்லை, அந்த அறிவு சுத்தமாக இல்லை. அப்படி ஒரு தடுப்பூசி இன்னும் கண்டுபிடிக்கல ஆவிக்குரிய உலகத்தில். ஆனால் ராஜ்யத்தின் புத்திரர்கள் அப்படி அல்ல. நல்லா தெரியணும் நம்ம யாருன்னு. நிதானம், நல்லா நிதானிக்கணும். அவன் கெட்டவன், இவன் கெட்டவன், எதிர் வீடு பின்னாடி வீடு, மக்க மனுஷால், அண்ணன் தம்பி இப்படி சொல்லி பழகிட்ட நம்முடைய வட்டாரத்தில் நான் என்னை நிதானிக்கணும். இந்த பெண்மணி உங்களுக்கு தெரியாதல்ல, கானானிய ஸ்திரீ, இயேசு கிறிஸ்து நாட்டில் வருகிறா. அவர் மிகப்பெரிய தீர்க்கதரிசி, ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம். அவர்கிட்ட வந்தால் எல்லாமே நடக்கும். ஆனால்
இதெல்லாம் கேள்விப்பட்டும் அந்த பெண் வரல. தாய் மட்டும் வருகிறா. இல்லை, பார்த்த உடனே ஆண்டவரே எனக்கு உதவி சென்று பணிந்து கொண்டால். அதன் பிறகு இந்த இடத்துல பார்த்தால் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இந்த எங்கேருந்து ஆரம்பிக்கிறது என்று கேட்டால் 21 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஏசுவாவிடம் விட்டு புறப்பட்டு சீதோன் பட்டணங்களுக்கு திசைகளுக்கு போனான். அப்பொழுது அந்த திசைகளிலே கூடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள் என்று கூப்பிட்டாள். ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க, பதில் வரல. ஜெபத்திற்கு பதில் வரல. அப்பொழுது அவருடைய சீடர்கள் வந்து, நம்மை தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அழுவே. இதுதான் பிரச்சனை. பிரச்சனை இங்கே தான் ஆரம்பிக்குது. இயேசு பிடிக்கும், பாஸ்டர் பிடிக்காதுன்னு சொல்கிறதுக்கான காரணம் இது வந்து கிருபையிலையும் இல்லை, வார்த்தையிலையும் இல்லை, இயேசுடைய நாமத்திலே கூட சுற்றின்னு இருக்கு. அங்கேயால் அறியப்படுவார்கள் நிறைய பேர். கோய்த்து கொள்ள வேண்டாம், அது பிரதிஷ்டை பண்ணக்கூடிய வஸ்திரம். நான் அதில் குற்றப்படுத்தி சொல்ல, அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து நம்மளை போல ஒரு சாதாரண மஃப்டியில் வந்தானா ஒன்றும் தெரியாது யாருக்கும். முகம் ரூபத்தில் தெரியும் அந்த பாஸ்டர் வர்றாருன்னு. மற்றபடி அந்த உடுப்பு போட்டால் போலீஸ்கார மாதிரி அந்த உடுப்பால் சில பேருக்கு ஒரு கனம் இனி வரைக்கும் இருக்கும். அந்த உடுப்பு இல்லைன்னா அது ரிட்டையர் ஆனால் கூட அந்த உடுப்பு அது பேரை பயன்படுத்துவாங்க. ஐ எம் ரிட்டையர்டு சோன். இது அரசு துறை மட்டும் இல்லை, ஆன்மீக துறையிலையும் இப்படி இருக்குது. கட்சி மட்டும் இல்லை, பொதுவாக எல்லாமே இருக்கும். அதுபோல் இதுங்களுக்கு வந்து சுத்தமாக இயேசுவின் சீடர் தான் அடையாளம். இவங்க என்ன சொல்கிறானுங்கன்னு அதாவது இயேசுக்கு இருந்த பொறுமைக்காக சொல்கிறது. என்ன அவளுக்கு இருக்குது அந்த ஞானம், இந்திர்கள் இல்லை. யார்? சாமானிய மனுஷனுக்கு இருக்கிற அந்த ஆவிக்குரிய ஞானம் கூடவே சுற்றி உண்டு உறங்கி உறவாடி கொண்டிருக்கிற சீடர் பட்டாளத்துக்கு இல்லை. அவளை அனுப்பிவிடுன்றது 200 பணம் ஆகும், எல்லாம் இவங்க அப்பா வீட்டிலேருந்து எடுத்து கொடுக்குறானான்னு பப்ளிக்கு கேட்குற அளவுக்கு ஆகிடும். உங்கள் அப்பா வீட்டு காசா? கேன் யூ ஃபாலோ? இந்த அளவுக்கு ஒரு மற்றவங்களை பேசுகிற அளவுக்கு பண்ணுறதுல நம்பர் 1 நம்ம 12 பேரும். இன்றைக்கும் அது வரைக்கும் இருக்குது. அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், அதற்கு அவர் காணாமற் போன ஆடுகளாக இஸ்ரேல் வீட்டாரத்தில் அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அவ்வளோதான். இந்த வார்த்தை ஒன்றும் புரியல. ஏற்கனவே மினுக்கெல்லாம் பிடிச்சிது. இந்த வார்த்தை கேட்டால் காணாமல் போன ஆடுகள் இஸ்ரேல் வீட்டார், இது ஆடு இப்போ உரிச்சி இன்னொரு 5000 பேருக்கு வருமானு கேட்டால் 50 பேரும் கையை தூக்கி சொல்லணும். கட்டாயம் 50 பேருக்கு இந்த ஆடை வச்சு 50 பேர் சாப்பிட்றது. 5000 பேர் சாப்பிட முடியும். ஏன்னா 5000 அப்பத்தை பார்த்தோம். கடல் மேலே நடக்க முடியுமானா முடியும். மீன் கிடைக்காத இடத்துல கிடைக்குமானா கிடைக்கும். இந்த அனுபவம் இல்லை. காணாமற் போன இஸ்ரேல் வீட்டார்னாக்கா நம்மால் இதில் செம்படவன் இருக்கிறான், படித்தவன் இருக்கிறான், படிக்காதவன் இருக்கிறான், மருத்துவன் இருக்கிறான், நல்ல புத்திசாலி இருக்கிறான். இது எதுவுமே பைபிள்குள்ளே வரல. இதுங்க அறிவெல்லாம் வெளியில். சபையோ அந்த தீர்க்க தரிசனமோ ஆவியோ அதெல்லாம் தெரியாது. இஸ்ரேல் வீடுனா அந்த மாதிரி ஒரு வீடுன்னு கூட நினச்சிருக்கலாம். வீட்டுக்கு பேர் கேரளாலலாம் அப்பா பேர் மாதிரி வீட்டு பேரை வைப்பாங்க. அது ரொம்ப பெரிய கௌரவம். அது வீட்டுக்கு ஒரு பேர் இருக்கும். அப்புறம் நம்ம எதனா வைப்போம், மொட்டையாக அன்னை இல்லைன்னு. அப்புறம் பொண்டாட்டி நம்மளை திட்டோம், இது என்ன அன்னை இல்லை வச்சுருக்கேன்னு. இப்போ பொதுவாக நிறைய அந்த காலத்தில் நடக்கும். எங்கள் வீட்டில் அன்னை இல்லைன்னு இருக்கும், எங்கள் அம்மா திட்டல எங்கள் அப்பாவை. இப்போ நான் வைக்க முடியுமா அன்னை இல்லைன்னு? பயமாக இருக்கு நம்ம அன்னைனால. நம்ம வந்த வழி வேறு. ஸோ அது மாதிரி இது ரொம்ப இஸ்ரேல் வீடுனா இது ஏதோ அவங்களுக்கு தெரியாது. அதோட கவனிட்டோம். இயேசுக்கு தெரியும், வாய மூட பேசாது, இதெல்லாம் நம்மளாம் தான் சொல்லும். அவங்களுக்கு புரியாத ஒரு லாங்குவேஜ், இது சப்ஜெக்ட் ரீச் ஆகாது. இது மாதிரி சொன்னாலும் அவளுக்கு புரிஞ்சிடுச்சு. சம்மந்தப்பட்ட ஜனங்களுக்கு அது புரிஞ்சு. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், பணிந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். கூப்பிட்டு பதில் வரல, சட்டை பண்ணலன்னு எடுத்துக்கல, என்ன தீர்க்க தரிசி கோமா இருக்கிறேன்னு எடுத்துக்கல, இல்லை ஒரு வார்த்தை பேசலன்னு எடுத்துக்கல. சீடர்கள்லாம் இப்படி சொல்கிறாங்களே, இவருக்கு ரொம்ப பிகு பண்ணிக்கிறாரு, அவனுங்க அதுக்கு மேலே பண்ணுறானுங்க, நம்மளுக்கு என்ன தான் இது, அந்த மாதிரிலாம் எடுத்துக்கல. விருப்பம் என்னென்னா பணிந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். முதல்ல கூப்பிடுக்கிறா, பதில் வரல, பணிந்து கொள்ள ஆரம்பிக்கிறா. அப்போவும் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. பணிந்து கொண்ட உடனே அவர் நோக்குகிறார். அந்த பணிவாகப்பட்டது இயேசுவின் கவனத்தை திருப்புகிறது. ஆண்டவரே என் காரியத்துக்கு ஆகணும்னா படையெடுக்கிறது வேற, திருமணம் ஆகலை, பிள்ளை பேர், அதுதான் தெரியும் உங்களுக்கு. அற்புத சாட்சிகள் வந்த உடனே அல்லேலூயா ஆண்டவருக்கு ஒரு 1000 ரூபாய் 2000 கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகிடுவாங்க. இது நடைமுறை. இன்னைக்கு இவ பணிவை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வருது. நம்ம ஆராதிக்கிறோம், பாடுகிறோம். நம்முடைய ஆராதனை பாடலும் இல்லை, இசை கருவியும் இல்லைனாலும்
உங்களுடைய அந்த பணிவானது இயேசுவினுடைய இருதயத்தை திறக்கணும். அப்போ தான் வாய் திறக்கும். இருதயத்தினால் வாய் பேசும். அந்த பணிந்து கொண்டால், பணிந்து கொள்றது காலில் விழுறது கையில் விழுறதெல்லாம் இல்லை, பணிந்து கொண்டால் அப்போ ஆண்டவர் சொல்கிறார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். இது இன்னும் இவங்க சீடர்களும் இன்னும் 10 கிலோமீட்டர் தள்ளி போட்டுருச்சு. முதல் வார்த்தை சுத்தமாக புரியல. அது மேலே திருப்பி ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க, அப்புறம் அதில் கேள்வி கேட்டால் நான் இன்னும் 0 ஆகிட போகிறேன்ட்டு நான் அப்படியே ஒதுங்குறேன். நான் அப்படி போகிறேன், இப்படி வரேன், இப்படி வரேன். அடுத்த வசனம் எடுத்த உடனே சுத்தமாக எனக்கு காலி, பக்கமே போக முடியாத டாபிக் இது. ஆனால் அவ சொல்கிறா, மெய்தான் ஆண்டவர். இவ்வளோ என்ன நம்ம சொல்கிறது? இது எம்ஏ பிஎட்னு சொல்கிறதா, எம்எஸ்சி எம்ஃபில்னு சொல்கிறதா, டாக்டர் பட்டம் வாங்கினோன்னு சொல்கிறதா, இல்லை பைபிளை கரைச்சி குடிச்சுன்னு சொல்கிறா. ஆனால் உஷாராயிட்டா. நல்லா ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும் நம்ம படுற கஷ்டத்தினுடைய என்ன காரியம். ஆனால் விளைவுகள் பார்த்தீங்கன்னா புருஷன் மனைவியை சொல்லுவான். ஒரு காலம் இருந்துச்சு, இந்த படுபாவினால் கடன் வாங்கி போட்டான், இல்லை குடிச்சிட்டு வந்துட்டான், இல்லை அவளை வச்சுருந்தான். இது நடையில் போகிற காசு, ஏதாவது நடைமுறையில் இருக்கிற சொற்றொடர்களுக்கெல்லாம் அவளை வச்சுருந்தான், எவ்வளோ வச்சுருந்தான், அவள் ஆத்தாவோடைய கெதின்னு கிடந்தா, இவற்றுமே அந்த தம்பியால் அழிச்சிட்டா, அவள் தங்கச்சி கொடுத்தா, இவங்க அவங்களுக்கு சாப்பிட்டது, அவங்க இவங்களுக்கு சாப்பிட்டது, 2 வீட்டார். இது ஒரு காமன் டாபிக். ஆனால் இவ சொல்கிறா, மெய்தான் ஆண்டவர். இயேசுவின் ஞானம் எப்படிப்பட்ட ஞானம்? அவர் பேசுகிற வார்த்தைக்கு இந்த 12 காணும். இது பார்த்தா எழும்புது. பணிவு ஞானத்தை கொடுக்கும். என் நிலையை புரிஞ்சிட்டு, மெய்தான் ஆண்டவரே, மெய்தான். பிள்ளைகளின் அப்பத்தை அவர் சொல்கிறார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போட்டு நடதில்லை. அவள் புரிஞ்சிட்டா, மெய்தான் ஆண்டவரேன்னு சொல்கிற பொழுதே அவள் எங்கேயோ போயிட்டா மனசால். அதாவது ஒத்துக்கொள்கிறோம், உனக்கு இங்கே என்ன வேலை, நான் அது எப்படி என்ன சொல்லலாம்? நான் அட்ரஸ் கண்டுபிடிச்சி கூகுள் காமிச்சா அது எங்கேயோ எத்துமே விடுது. அவனை பிடிச்சி இவனை பிடிச்சி தேடி கண்டுபிடிச்சா நீங்கள் ஏன் வந்தேன்னு கேட்டால் எப்படி இருக்கும்? போயான்ட்டு போயிடுவான். நான் வேறு ஒரு ஆளை பார்த்துக்கிறேன் யூடியூப்லன்ட்டு. இல்லை எனக்கா தெரியாது, எல்லாம் கோவம் வந்துடும். இங்கே அப்படி தான், ஒன்றும் பேசலை. 2வது சீடர்கிட்ட பேசுகிறாரு, அவங்கள ஆஃப் பண்ணுறாரு. இந்த பெண்மணி பணிந்து கொள்கிறான். சம்மந்தமே இல்லாத நம்மளுக்கு வரவேற்பு தான் பணிந்து கையை கொடுப்போம். நம்ம மாதிரி இருந்தால் தான். நம்மளை நிராகரிக்கிற மாதிரி இருக்குது. இயேசு தேடி வந்தவர்களையும் நிராகரிக்கிறான். ஆனால் அந்த விருப்பம் மட்டும் தனியில்லை அவளுக்கு. விருப்பம் என்னென்னா, எப்படியாவது என் குமார்த்தி விழுதி ஆகணும். வேறு எங்கேயுமே நம்மளுக்கு விமோச்சனம் கிடையாது. ரபின்னு சுற்றின்னு இருக்குதுங்களே, இதுங்களால் ஒரு பேய் ஓட்ட முடியுமா? ஆல்மோஸ்ட் இதுங்க பேயாவே சுற்றின்னு இருக்குதுங்க. அங்கேயும் மாட்டின்னு இருக்குதுங்களே தவிர உள்ளே எல்லாம் அது கல்லறை சுவராக இருக்குது. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. நமக்கு இது சப்ஜெக்டே வேறு. பேய் பிசாசு பார்த்து இவங்களும் பயப்படுறானுங்க. அற்புதங்களை பார்த்து விமர்சனம் பண்ணுறாங்க. ஸோ ஓரளவுக்கு தான் அந்த பண்ணாங்க. கேவலம் பேச முடியும், தரக்குறையாக பேச முடியும். கண்ணால் நடந்து போகிறோம், அவர் ஒன்றும் பண்ண முடியல. அப்படியே ஓய்வு நாள் எப்படா பண்ணுவேன் நீ? உங்கள் ரபிக்கு தெரியாதா? அவர் வரி கட்டுறது கொஞ்சம் அதாவது இடக்கு முடக்கா பேசலாம். பர்ஃபார்மன்ஸுக்கு முன்னாடி ஒன்றும் பண்ண முடியாது. செய்கை அதுதான் இந்த மாலை வேளையிலே சொல்கிறோம். உங்கள் செய்கைக்கு முன்னால் வாக்கிலும் செய்கையிலும் வல்லமுள்ளவராக இயேசு கிறிஸ்து இருந்தார். உங்கள் பர்ஃபார்மன்ஸ் உங்களோட செய்கைக்கு முன்னே எந்த சூனிய கட்டுகளும் நிற்காது. திருமணம் ஆகலை, சரி வேலை என்ன பண்ணேன்? உத்தியோகத்துக்குன்னு அது ஒரு தனி ட்ராக் இல்லையா? வேலைன்றது ஒன்று, படிப்புன்றது ஒன்று. திருமணம் ஆகலைன்றது இது 2மே காரணமாகவும் இருக்கும். திருமணம் ஆகாத காரணம் இது 2ன்னு நான் சொன்னால், இல்லை திருமணத்தில் ஏதோ பிரச்சனைன்னு நீ சரி வேலை என்ன பண்ண? படித்து தான் நான் சொல்ல, படிப்பை முக்கியப்பட ஒரு குடும்பங்கள் பின்னணியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். தொழில் ஞானம்னு ஒன்று இருக்குல்ல, யாருக்கிட்ட வர முடியும்? எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, நான் பார்த்துருக்கிற வரைக்கும் சின்ன தொழிலாக இருந்தாலும் அதில் கூர்ந்து நல்ல திறமையான ஞானம் இருக்கும். 10க்கு 10 கடை இருக்கும், பெரிய அமௌண்ட்டு உள்ளே புழங்கும். சாதாரணமாக பஸ் பாஸ் எடுத்துன்னு போட்டு வரோம். இது உண்மையிலே நடக்குது. இன்றைக்கி 1.5 லட்சம் சம்பாதிக்கிறோம்ல ஒரு சின்ன பாப்பான்னா கை குழந்தை இல்லை, சினிமா ஆக்டர்லாம் கிடையாது. வயசுக்கு வந்த பொண்ணு அவள் 1.5 லட்சம் சம்பாதிக்கிறா. பஸ் பாஸ் தான், ஷேர் ஆட்டோவில் கூட போக மாட்டேன். சைக்கிள் மெரிச்சின்னு போவா. அப்புறம் ஸ்கூட்டி ஏதோ இந்த பொம்பளை பசங்க ஓட்டுற வண்டி வாங்கி ஸ்டேஷனில் வச்சுட்டு ட்ரெயின் பாஸ் எடுத்துன்னு போகிறது, அங்கேருந்து ஒரு பஸ் எடுத்துன்னு போகிறது. மெட்ரோ டுட்ரோலாம் கிடையாது. 1.5 லட்சம் சம்பாதிக்கிற எப்படி இருக்கா? இது நெசமாகவே நடக்குது. ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அந்த 1.5 லட்சம் ரூபாவை எப்படி செலவு பண்ணணுன்ட்டு தெரிஞ்சிச்சு. அவள் 15,000 உண்மையாக இருந்தால் 1.5 லட்சம் கற்றுக் கொடுத்தா, தசமம் கொடுத்தா, காணி கொடுத்தா, எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் சொல்ல. என்ன மினிமமாக அதை உடுத்துவா, மேக்சிமம் காட்டுவா. திறமைய நிர்வாகங்கள் அவளை கண்டு நட்டுங்குது. விட முடியல. 1.5 லட்சம் ரூபாய் திருமணத்துக்கு முன்பு ஒரு பெண்ணை சம்பாதிச்சாலும் அப்புறம் அவளுடைய தரம் எப்படி இருக்கும்? வாழ்க்கையின் தரம் எப்படி இருக்கும்?
எவ்வளோ மன பலன் இருக்கும். இது வந்து சத்தியமான சாட்சி, பர்ஃபார்மன்ஸ். இந்த இடத்துல வந்து கவனம் செலுத்தணும். இந்த அம்மாவோட பர்ஃபார்மன்ஸ் என்னென்னா பணிந்து கொள்ளுதல். முதல்ல எதிர்மறையான சூழ்நிலை வருகிற பொழுது இவருக்கு நமக்கு ஒத்துவராதுன்றது இல்லை. ஆரம்பமே கருத்து வேறுபாடில் தான் ஆரம்பிக்கும். நீண்ட தூரம் பயணம் இருக்கும். ஆரம்பமே கை குலுக்கி கட்டி தழி ஆரம்பிக்கும். ஒரு காலகட்டத்தில் அது கைட்டி விடப்பட்டுரும். இது தேவனுடைய செய்கை. இது வந்து நான் பார்த்துருக்கேன் 25 வருஷத்துல. ஆள் அட்ரஸே தெரியல. நானே தேடி போய் ஆலயம் பிரதிஷ்டு கேட்குறேன். அவன் கூச பார்வைன்னா சூரியன் பட்டா எப்படி வைப்போம், அவன் என்ன ஊத்து பார்க்குறான். என்னடா நான் தான் ஆசீர்வாத பிள்ளை அருள் அவரு அப்படின்றான். நான் தான்டா அது. அடுத்த லைன் சொன்னானே எனக்கே பயமாக இருக்குது. அவர் ஃபாரினில் போயிட்டாருன்னா நான் தான்டா அதுன்ற அவனால் நம்ப முடியல. சரி இப்போ எதுக்கு வந்தீங்க? இது மாதிரி ஆலய பிரதிஷ்டை பண்ணுறோம். நான் வந்து கச்சேரி பண்ணணுமா, நான் வாசிக்கணுமா, நான் டைம் பார்த்து சொல்கிறேன்றான். நான் ஆலய பிரதிஷ்டை கூப்பிட வந்திருக்கேன். இவன் போதையில் பேசுகிறானா, பாதி தூக்கத்தில் பேசுகிறானா, எதுவுமே தெரில. ஃபுல்லாக மறந்துட்டான். அதோடனே எனக்கு தெரிஞ்சிச்சு. அதை போய் நான் ஞாபகம் வச்சு வீட்டோட போய் கூப்பிட்றேன். முக்கியமான ஈவெண்ட்டு, இவ்வளோ தூரம் என்னோட கூட பயணப்பட்டேன், எல்லாமே மறந்துடுச்சு கொஞ்சம் நாட்களில். பழகுறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இது நகையும் சதமாக இருக்கும். எல்லாம் ஒரு தட்டில் சாப்பிட்றவங்களா கூட இருக்கும். எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. கேப் அவ்வளோதான். இதுதான் பர்ஃபார்மன்ஸ். அவ்வளோதான் அவங்க பர்ஃபார்மன்ஸ். நம்ம பர்ஃபார்மன்ஸ் இவ்வளோ தான். இவளோட பர்ஃபார்மன்ஸு பணிந்து கொண்ட உடனே கர்த்தர் வாயை திறந்து பேசுகிறார். என்னம்மா விஷயம்லாம் கேட்கல. இதுக்கு இன்னும் ப்ரிப்பேர் ஆகலை. நீ கேட்குற காரியம் அதுக்கு இன்னும் வந்து நீ சரிப்பட்டு வரல. இன்னும் நீ ஆயத்தமாகல. மெய்தான் ஆண்டவரே, நான் ஆயத்தமாக வரல. நான் 3 மணிக்கு வந்தேன், 2 மணிக்கு அந்தெல்லாம் இல்லை. அவளுக்கு ரீச் ஆயிடுச்சு. என்ன சொல்ல வராருன்றதை அவர் புரிஞ்சுக்கிட்டா. அப்போது வீட்டில் இருக்கப்பே நினச்சிட்டா. எத்தனை பிரச்சனைக்கும் காரணம் நம்ம வந்த வம்சாவளி. சில பேருக்கு அது தொட்டால் இந்த ஜாதி இல்லை அது இல்லைன்னா ஜபம் பண்ணுவாங்க, திருமணம்லாம் பண்ணி வைப்பாங்க. அந்த ஜாதி பிரச்சனையிலே தான் குடும்ப சண்டை வரும். இது வந்து நடைமுறை. யதார்த்தமாக நான் சொல்கிறேன், புரிந்து கொள்ளுங்க. பிரச்சனையே அதில் தான் ஆரம்பிக்கும். எதையாவது அவன் வாய் தவறி ஏதோ சொல்லிட்டானாலும், சொன்னதாக நினைக்கப்பட்டாலும், அங்கே அந்த சிலையை ஓட்டான் கலவரம், இந்த சிலையை ஓட்டா கனவு நடக்கல, அதே மாதிரி வீட்டில் நடக்குது. இது சத்தியமான வார்த்தை. இந்த புரட்சிகரமான பிரசங்கரெலாம் ஓடி போயிடுவான். இந்த பிரசங்கம் பண்ணி அவன் மனசை திணிச்ச ஒருத்தன் அவன் காணாத போயிடுவான். கல்யாணம் பண்ணி வச்சேன் வேற ஒருத்தன், கல்யாணத்தை பொண்ணு பார்த்து அந்த புரோக்கர் வேலை பார்த்து வேற ஒருத்தன். ஆனால் அந்த இது எடுத்துட்டாங்க, அந்த டைட்டில் எடுத்தாச்சு. இப்போ அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. இப்போ கலவரம் நடக்கிறப்போ நிற்கிறதுக்கு அந்த மத்தியஸ்த மரத்துக்கு வர வேறு பாஸ்டர். எல்லாமே தேவனுடைய ஊழியர்கள் தான். போய் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி டேட் வரைக்கும் ரெடி பண்ணலாம் இதை. சரி, பாஸ்டர் வந்துக்கிறார், இந்த கெட்ட வார்த்தை நிறுத்தம், தூக்கி அடிக்கிறது உடைக்கணும்னு நின்னோம். அவர் வந்திருக்கிறான்னு சொல்லி வேஷ்டி மடித்து கட்டணும்லாம் இறக்கி விட்டு, உட்காருங்க ஐயா, என்ன சாப்பிட்றீங்க என்னென்ன கொஞ்சம் அப்படி ஓரளவுக்கு சார்ட் அவுட் பண்ணலாம். மறுநாள் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சுன்னா மறுநாள் இதே மாதிரி தான் இருக்கும். எங்கேருந்து ஆரம்பிக்குது இது? நீ காணானிய ஸ்திரீட்டில் கர்த்தர் சொல்லுகிறார், மெய்தான் ஆண்டவரேன்னு அவர் சொன்ன நாய்க்குட்டியாக நான். எங்கள் இனத்தை பார்த்தா உங்களுக்கு அவ்வளோ இழிவாக இருக்கா? நீங்களாம் ஒரு ஊழியக்காரரா? இது வருமா வராதா? பாஸ்டர் ஜாதி பார்க்குறாருன்னா இது எவ்வளோ வைரலான வார்த்தை தெரியுமா? அது அடிச்சு விடுவான், கொந்தளிச்சிடுவான். அப்படியா சொன்னாலும் சொல்லவே இல்லையாடா, அபிப்பிராயத்தை அவர் சொன்னான்னா பெரிய வைரல் ஆகிடும். இவர் சொல்கிறார், நீ நாய். அதுதானே சொல்கிறார், ஓப்பனாக தானே சொல்கிறார், மெய்தான் ஆண்டவரே. நாய்க்குட்டிகளுக்கெல்லாம் பிள்ளைகளுக்குரிய அப்பம் இல்லை. இனம் பெரிய இடம் வைக்கும். காணானியர் என்றால் அதுக்கு லேஸ் பட்டது கிடையாது. ரவுடி ஃபெலோஸ். இதெல்லாம் செட்ரைட் பண்ணுறதுன்றது நாய்வால் நிமித்துற மாதிரி. அது எல்லாம் சேர்ந்து தான் அவர் சொல்கிறார், நாய்க்குட்டிகளுக்கெல்லாம் பிள்ளைகளுக்குரிய அப்பம். விடுதலை என்பது பிள்ளைகளுக்குரிய அப்பம். நம்மளால என்ன பண்ணோம், உடனே ஜம்ப் பண்ணி நான் பிள்ளையா, யோவன்ன சொல்லுது இல்லையா, விசுவாசிக்கிறவங்களாம் ஒரு பிள்ளையா வராங்கன்னு. அப்போ சிட்சிக்கப்படுறவங்கெல்லாம் புத்திர பாக்கியம் புத்திர சுவிகாரம் உறுதிப்படுத்தப்படுகிறது. அது வேணாம், சிட்செல்லாம் வேணாம், செலிப்ரேஷன் ட்ரிபுலேஷன் வேணாம். நானும் பிள்ளை தான், யாரை பார்த்து பிள்ளை இல்லைன்னு. எங்கள் தாத்தா மணி வாங்கி கொடுத்தாரு, இதெல்லாம் ஆரம்பிச்சிடும். இப்போ மணி வாங்கி கொடுத்தது சபையில் கதவு டேமேஜ் ஆகுது, கதவு போடுறோம், ஃப்ரண்ட்டில் பிளாட்ஃபார்ம் போடுறோம், அதெல்லாம் எங்கள் தாத்தா போட்டார், என் பேரன் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. இப்படியே தொடர்ந்து ஒரு 50 வருஷம் கத்திரிக்கிறவள் நானும் இருக்கேன். எவ்வளோ பாருங்க ஆசீர்வாதம். அவள் என்ன சொல்லுவாங்க, எல்லாம் நாங்கள் தான் இதெல்லாம், அவர் எங்களுக்கு ரொம்ப தெரியும்.
ஒரு உறவாக பேசுறது தப்பு இல்லை. ஆனால் மெய் தான் ஆண்டவரே என்னை நாயின்னு சொல்லிட்டார். நாங்கள் கானானியர் என்பதனால இப்படி சொல்கிறார். கலிலேயர் வேற, அது ஊர். கானான்றது இனம், கேஸ்ட், இது வந்து ட்ரைப். எங்களை எப்படி ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு நான் போகிறேன், அவர் தீர்க்கதரிசின்றது அவர் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் தெரிஞ்சு போகிறேன். அங்கே போய் நான் காணான்னா அப்படியே பேசுறதுக்கு நம்மள்கிட்ட மூக்கு வேர்க்கும். அதை பற்றி எடுத்தால் தான் அடிக்கிறான் அவன். அவர் சொல்கிறாரு, அந்த அம்மா அப்படியே சொல்லுது, மெய்தான் ஆண்டவரே. பார்த்தா எங்கே இருக்கியோ அது படிக்கிறப்போ இன்றைக்கி இருக்கிற நிலைமை பார்த்தா மகராசி எங்கே இருக்காலோ மெய்தான் ஆண்டவரே. நாய்க்குட்டிகளுக்கு போடுகிற நல்லதல்லன்றது மெய்தான். சரி, நாங்கள் நாயாகவே இருந்துட்டு போகிறோம். துணிக்கைகளாவது எங்களுக்கு கொடுங்க. பெரும் பங்கெல்லாம் வேணாம். மேசன் மீது இருக்கிறதெல்லாம் பிள்ளைங்களுக்கு கொடுத்துருங்க. நான் கீழே இருக்கிற சோறாவது சாப்பிட்றோம். துணிக்கைகள் ஐயோ என்னை தாழ்த்தி தாழ்த்தி வாய் பேசும். பப்ளிக்கில் 10 பேர் எடுத்து, அதுவும் இந்த 12 ஜீரோ வாட்ஸும் இருக்குது. இதில் இது சுத்தமாக இதுங்களுக்கு தெரியாது. இந்த டாபிக், இந்த சரிதை தெரியும், என்ன சொல்ல வர்றாருன்னு தெரியாது. ஏன் இவங்களை நாயின்னு சொல்கிறான்னு தெரியாது. ஏன் கானானியரை இப்படி பேசுகிறான்னு தெரியாது. கானான் சபிக்கப்பட்டவன் என்பதும் தெரியாது. கானானியா பொம்பளை வந்திருக்கான், காஞ்சிபுரத்துலேருந்து ஒருத்தி வந்திருக்கா, காஞ்சிபுரத்துலேருந்து அந்த மாதிரி தான். இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒரு மாவட்டத்துலேயோ ஒரு மாநிலத்துலேயோ இல்லை ஒரு அடையாளத்தில் வர்றவங்களை பார்த்து நீ நாயின்னு சொன்னால் அது பெரிய வயலாகி பெரிய ஒரு கலவரமாகி பரவிடும். வந்து அற்புதம் பரவுதோ இல்லையோ, பாஸ்டர் இப்படி பேசலாமா, அவர் ஜாதி பேசலாமா, அவர் இனத்தை பற்றி பேசலாம், அவர் மொழியை பற்றி பேசலாமா, அவர் எல்லாத்துக்கும் அப்பால் பட்டு தான் நம்ம வரோம். நம்ம வீட்டுக்கு உள்ள பிரச்சனை இருக்கு தானே வரோம். ஏன் இந்த மாதிரி தான் போமே தர, இவ சொல்லிட்டு ஆமாண்டவர் மெய் தான். இந்த பக்குவத்துக்குள்ளே கணவனோ மனைவி இந்த மாதிரி புரட்சி பிரசங்கத்தினால கல்யாணம் பண்ண சொல்கிறேன். ஏதோ சொல்லிட்டான், நம்ம சொல்லுமா ஆமாண்டவர் நீ சொல்கிறது மெய்தான்னு. அடி யாரை பத்திரா சொன்னேன், எங்கள் அம்மாவை கூப்பிட்றேன், எப்பனை கூப்பிட்றேன், மாமனை கூப்பிட்றேன், அவ்வளோதான். அது பிரச்சனை வலு அடைஞ்சிரும். இது தீர்க்கதரிசி அப்படி சொல்லிட்டான்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு பணிவே என்பது எல்லா இடத்துலையும் இருக்குன்னா, ஏதோ சொல்கிறாங்களா, மெய்யாருன்னா மெய், பொய்யா இருந்தால் நம்மளுக்கு வேணாம். அந்த வாக்குவாதம் வேணாம். அது அது வெள்ளைக்காக்கா பறகுதுன்னா நான் என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் ஆர்கியூ பண்ண முடியும். அவன் முதலே சொல்லிட்டான், தீர்மானிச்சுட்டான் நம்மளை தாக்கணும்னு. அங்கேருந்து நம்ம விலகி தான் நல்லது. இது சம்மந்தப்பட்ட இவரை விட்டு விலக முடியாது. நமக்கு விமோச்சனம் அவர் மூலியமாக தான் இருக்குது. அவள் உணர்ந்துட்டா. எதுக்கு அந்த மாதிரி அவர் சொல்கிறாரு? ஒரு பாஸ்டர் பேசலாமா? ஏன்லாம் பேசினா தான் விடுதலை. புரியணும் இல்லையா? யதார்த்தமாக இது இல்லை அது இல்லைன்னா நிறைய க்ரௌடு செய்யும், எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாமே என்ன சொல்கிறது, சகலம் அவர்களுக்கு பொதுவாக இருக்குது. இங்கே இருக்குது அங்கே வருதுன்றப்போ வந்து அந்த வளர்ச்சி உயர்வு எல்லாம் போயிடுச்சு இந்த திருமணத்தில். அதான் ஒன்றும் இல்லைன்ட்டார்ல பாஸ்டரு. அவன் லொங்கு பட்டு லோல் பட்டு நான் சொல்கிற பிரசங்கம்படி கஞ்சி குடிச்சு டீ குடிச்சு மேலே வந்தவன். ஆடம்பரத்தெல்லாம் அவனே சாக்ரிஃபைஸ் பண்ணி வாயை கட்டி வயிற்று கட்டி சேர்த்து சீட்டை போட்டு பிடிச்சி கிடிச்சு எப்படியோ ஒரு நிலத்தை வாங்கி வீட்டை கட்டி வாடகை வாங்கிறதுக்குள்ள 50 வயசு மேலே ஆகிடும். இது இப்போ 25 வயசு பையன் இருக்கான் அவன்கிட்ட. இந்த பிரசங்கத்தில் அவன் என்ன ஆகிடுனா கீழே இருக்கிறதுலாம் மேலே ஆகுது. அதுக்கு பழக்கமும் கிடையாது, மோட்ரு போட்டு பழக்கம் கிடையாது, வாடகை கொடுத்தே பழக்கம் கிடையாது, அதை தள்ளி கொடுத்து தான் பழக்கம். ஏதாவது மாதத்தில் ஒரு 3 சண்டை போட்டு தான் பழக்கம். அந்த ரோ ஹவுஸில் யாரையுமே தவறாக எடுத்துக்கணும்னு நினைக்காதீங்க. நான் எல்லா பகுதியிலையும் பயணப்பட்டுவேன். என் விசுவாசி தான், நான் தான் போகிறேன் எல்லாத்துக்கும். நல்லதுக்கு எடுத்துக்கலாம், நல்லதுக்கு போகிறனும் இல்லையா, கெட்டதுக்கு கூப்பிட்றாங்க இல்லையா, சாவு சொல்ல அது கூட மாட்டாங்க, அது தெரியும் அதுக்கு முன்னாடி. அதனால் இது அங்கே போனோன்னா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும். பழக்கம் இல்லாத ஒரு இடத்துல போனால் தாவிது மாதிரி சொல்லுமா, அது எனக்கு இதெல்லாம் அபியாசம் இல்லை, நான் என் ட்ரெஸ்ஸில் இருக்கிறேன்னு. அது எல்லாமே பிறப்பால் அது கோடீஸ்வரி மாதிரி பண்ணணும், இல்லை கோடீஸ்வரம் மாதிரி பண்ணி அவன் ஒரு மாதிரி பண்ணி அந்த இடத்தையே ஷேக் பண்ணி விட்ருவான் இவன் போய். அது மாதிரி இருக்கிற இடத்துல கானானியரை பார்த்து இவர் சொல்கிறார், இல்லை இது நீ நாய். இந்த மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் கேட்டால் ஒரு தீர்க்கதரிசி வாயிலேருந்து வார்த்தை வந்தால் என்ன நடக்கும்? சகஜ பெண்மணி, சகஜ மனுஷர்கள், சாதாரண விசுவாசி போகிறேன்னு போயிடுவான், பேசுறது நிறுத்திக்குவான். இல்லை வருஷம் மாதிரி எல்லாருக்கும் ஃபோன் பண்ணியாக சொல்கிறோம், நம்ம ஆளுக்கெல்லாம் இப்படி சொல்லிட்டான் அந்த ஆள், அந்த பக்கம் வந்தால் பார்த்துக்கோணும். வேறு என்ன சொல்லுவான்? கல் அடிக்கிறதோ சொல்லடிக்கிறதோ. எப்படி அந்த ஜாதி பிரச்சனையாயிட்டா கலவரம் ஆகிட்டுமா? நிலவரமே கலவரம் ஆகிடும். இவர் ஆனால் இந்த மாதிரி சொல்லிட்டு மெய் தானே ஆண்டவர். ஏன் மெய்? நீங்கள் லேஸ்பட்ட ஆளும் கிடையாது. உங்களுக்கு வீட்டில் வந்து பிசாசு குத்தகை எடுத்து உக்காந்துருக்கு.
வேறு யாருக்கும் இது கண்ட்ரோல் ஆகாது. அசுத்தாவி மேலே கேஸ் போடுவீங்களா? இல்லை பேயை போய் பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன் கொடுப்பீங்களா? தாக்குதல் எங்கேருந்து வருது பார்த்தீங்களா? இப்போ இன்னொரு கட்சியை ஆழ்ச்சி மேன் டு மேன் டீல் பண்ணலாம். மேன் விசஸ் ஸ்பிரிட், ஈவில் ஸ்பிரிட். இதுக்கு என்ன நம்ம சொல்ல முடியுமா? நான் கலெக்டர் பேசுகிறேன்னு, இல்லை நான் எனக்கு ஆளுங்கட்சி தெரியும்னு சொல்ல முடியுமா? பிசாஸ் கிட்டே போய் கரெக்டாக இது மாட்டின இடம் சிலர் பார்த்தீங்கன்னா தரித்திரம் என்ற சத்தம் உட்காந்துருக்கும். சிலருக்கு கண்டினியூஸ் நோய் இருக்கும், சிலருக்கு மலட்டுத்தன்மை இருக்கும், சிலருக்கு அந்த வீடு வாசல் ஆஸ்தின்ற பக்கமே போக முடியாது. எல்லாம் இருக்கும். நிறைய ஆக்டர்ஸ் எனக்கு தெரியும், கடைசி வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்துட்டு இறந்த உடனே அவங்கள துரத்துறதுக்குள்ளே அந்த ஹவுஸ் ஓனர் பட்ட பாடு எனக்கு நிறைய தெரியும். 2 பேரும் தெரிஞ்சாலும் நான் சமரசம் பண்ணி அமுச்சு வச்சு அவ்வளோ, அதாவது எத்தனையோ கோடிகள் சம்பாரிச்சேன். மனசு எங்கே போச்சு தெரியல. சிற்றின்பம். நான் இவ்வளோ நாள் நீங்கள் வீட்டில் இருக்கிற நிறைய பேர் நினச்சாங்க ஒரு சொந்த வீடு போல இருக்குன்னு. வீட்டுக்காரன் சொல்கிறான் இதுங்க அவனை தெரியும் இவனை தெரியும்னு சொல்கிறது தவிர, அதாவது ஜனாதிபதி வரைக்கும் தெரியும். திரையில் வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? வாடகை கொடுக்க தெரியுதாயா? உனக்கு எல்லாரையும் தெரியட்டும், எனக்கு அவனை தெரியும் இவனை தெரியும் அவனை தெரியும், வாடகை கொடுக்க தெரியுதா? அது தெரியல பற்றியா உனக்கு? நான் கேட்டேன், இவனுக்கு ஒன்று தெரியுமா உனக்கு? இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் விடலாமா? நீ இது கூத்தாடிக்க விட முடியாது இல்லையா? அவனே சொல்கிறான் நான் கூத்தாடி, எனக்கு அவனை தெரியும் இவனை தெரியும் இவனை தெரியும் எல்லாம் தெரியும். கரண்ட் பில் கட்டணும் இல்லையா? மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் இல்லையா? வாடகை கொடுக்கணும். கேட்டால் எனக்கு அவனை தெரியும் அவனை தெரியும். செத்தோன்னு அவன் சந்தோஷமாயிட்டான். எல்லோரும் அழுதாங்க திரை உலகம். இது வாடகை கொடுக்க முடியல. நான் நினச்சேன் சொந்த வீட்டில் இருக்கேன்னு நிறைய பேர் சொன்னாங்க. சொந்த வீடு நல்லா நினச்சேன். அந்த மாதிரி இவங்க பயன்படுத்துறது. அவன் ஹவுஸ் ஓனர் தள்ளி இருக்கிறான், தெரியாதனமாக விட்டு விட்டான், கொஞ்சம் கூடுதலாக வச்சு விட்டான், சரின்ட்டான். கொடுக்குறதா இருந்தால் தானே அதெல்லாம் பார்க்கணும். கேட்டேன் எனக்கு அவனுக்கு தெரியும் அவனுக்கு தெரியும், எங்கே போய் சொல்கிறது சொல்லுன்றது. அது கோர்ட்டெலாம் போச்சுன்னா எவ்வளோ நாள் அவன் தெரியும். இப்படி போனால் செத்துருவோன்னே வாரி அத்தனையும் வெளியே வீசி அவங்கள வெளியே அனுப்பிச்சி வச்சாங்க. இதெல்லாம் நடந்துருக்குது. அப்புறம் தான் நான் யோசித்தேன், இவ்வளோ கோடிகள் சிலருக்கு அந்த பாக்கியம் இருக்காது. அது சொல்லலாம் சொத்து சுதந்திரம் சேர்க்கக்கூடாது, அதெல்லாம் வீடு ஆஸ்தி பிதாக்கள் உண்டாக்குற சுதந்திரம் வேதம் சொல்லுது. அதுக்கு உற்பத்தி பண்ணுறது, அது உருவாக்குறது எவ்வளோ கஷ்டம்னு உருவாக்குறவங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரே விஷயமா அது சாபம் என்பது அது இல்லாமல் பண்ணிடும். அதில் சில பேர் கௌரவமாக எடுத்துக்கோம், சில பேர் கௌரவ குறைச்சலாம் எடுத்துக்கோம். ஆனால் அந்த சாட்சின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடம் இருக்காது, ஒரு இடம்னு இருக்காது. கல்லறை இருந்தால் போதும், பரலோகத்தில் வாங்குறேன், இப்படி தான் இருக்கும் பேச்செல்லாம். ஆண்டவர் ஏற்றிடாவோட இப்படி தான் இருக்கும். பூமியில் சொத்தெல்லாம் சேர்க்க வேணாம் ஆண்டவர் சொல்லிட்டார், இது எல்லாம் அழிச்சிடும். நம்ம இருக்கிறதுக்கு ஒரு வீடு தேவையில்லை, தின்ற சோறு தேவைன்னு சொல்றதில்ல. வயிறு வேலை செய்யாதவன் சோறு தின்னாது இருக்கணும். அப்போ வேலை செய்யாதவங்களாம் சோறு தின்னாமல் இருந்தானா அப்படியே நடக்குது. பசின்னு வரப்போ வேலை செய்கிறோன்னு செய்யாதவன் சாப்பிட்றான் இல்லையா? எது சாதகமாக எடுத்துக்கொள்கிறது, அப்புறம் அதுலேயும் நின்று பயணப்படுறது, அதுவே பேசுறது, கேட்டால் அடாவடித்தனமாக பேசுறது. அதான் பார்த்தார் ஆண்டவர், இது யாருக்கும் சரிப்படாது, இது வேறு மாதிரி ட்ராக்கில் போடு. ஒன்று தரித்திரம், ஒன்று நோய், ஒன்று மலட்டுத்தன்மை, ஒன்று பொண்டாட்டி புல், எல்லாம் அழகாக இருக்கும். அந்த அம்மா ஒரு பெண்மணி அழகாக இருக்கும், நகை நட்டு வாஸ்தி பாஸ்தி எல்லாம் இருக்கும். புருஷன் காத்தே படாது. அவன் வந்தாலும் அதை ஒரு மாதிரி கட்சி குதறிட்டு போயிடுவான். அதை ஒரு மிருகம் மாதிரி இருப்பான். இந்த செக்ஸ் அதெல்லாம் சொல்ல வந்த உடனே ஏன்னா அந்த மனுஷன் வரான்னு இருக்கும். அவன் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணி பசங்க வரைக்கும் பாதிப்பு வரும்ன்ட்டு அவன் அமுச்சே விட்ருவான். அவன் இவளை பார்த்தாலே எரிபொறின்னு இருப்பான். அதே மாதிரி அந்த பெண்மணியும் அந்த மனுஷனை பார்த்தா கட்சி குதறிடும். சுருக்கமாக சொல்கிறேன், ஏன் பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதம் நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. ஒன்றும் தெரியாது எங்கேருந்து ஆரம்பிக்குது மேட்டர்னு நிறைய பேருக்கு. இங்கேருந்து ஆரம்பிப்பாங்க. நேற்று பிரச்சனை ஆரம்பிச்சுதா, மனுஷன் குடிச்சிட்டு வந்து அடிச்சிட்டான் ஐயா, ஏன் அது நடக்குது? எல்லாம் அழகு இருக்குது. யூனிவர்சிட்டியில் கோல்டு மெடலிஸ்ட், சந்தோஷம். கேம்பஸ் இன்டர் செலக்டட் பிளேஸ் ஆகிடுச்சு, சந்தோஷம். உயர்ந்த அடைக்கலத்தில் வேலை கிடச்சிச்சு. இங்கே இல்லை, லண்டனில் இருக்கேன், சந்தோஷம். அமெரிக்காவில் இருக்கேன், சந்தோஷம். திருமணமாச்சு, ரொம்ப சந்தோஷம். குழந்தையும் பிறந்துச்சு, சந்தோஷம். புருஷன் இல்லை, ஏன் வேறு எதெல்லாம் தொடர்பா? நான் அப்படி தான் இருக்கேன், நீங்கள் எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி உத்தமையாக இருக்கேன். ஆனால் இல்லை, ஜெபிக்கிறேன், கொடுக்குறேன், உபவாசிக்கிறேன், இல்லை. ஏன் கூப்பிடு, உங்கள் அக்கா கிட்ட கூப்பிட்டு நம்பர் கூட. அவளும் இந்த மாதிரி தான் இருக்கா. அவள் வீட்லேயும் ஒரு பிரச்சனை. ஒரு வீட்டில் எத்தனை பசங்க, அத்தனை பசங்களுக்கும் இதே பிரச்சனை இருக்கும். கெனாட் ஹேண்டில். இந்த இடம் தான் ஆவிக்குரிய விஞ்ஞானம், ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ். அற்புத அடையாளம் இல்லை. முதல்ல இதை நிவர்த்தி செஞ்சாதான்
நம்ம அடுத்த கட்டம் போக முடியும். சரி, இந்த மேரேஜ் வேணாம், அடுத்த மேரேஜ் பண்ணால் அடுத்த மேரேஜ் எப்படி இருக்கும்? விவாகம் என்பதே விவகாரத்தை ஆகிறது ஒரு கஷ்டம்னா அதாகவும் சில வருஷம் மிரட்டி கூட வாங்கலாம். கோர்ட்டு பக்கம் பார்த்தேன் கைகால உடைப்பேன்னு சொல்லி கூட நிறைய பேர் வாங்கியிருக்கான் விவாகரத்து எக்ஸ்பார்ட்டி பண்ணி. அடுத்து அர்ஜென்ட்டாக ஒன்று வத்தலை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அதுவும் டேமேஜ் ஆகிடும். அடுத்ததெல்லாம் மிரண்டு இருக்கும். திருமணம்னாலே பயமாக இருக்கும். அதுக்கு தான் இந்த ஸ்டேட் டுகெதர்லாம் வந்தது முக்கிய காரணமே இங்கே தான். கல்யாணம் பண்ணி அசிங்கப்படுறதுக்கு அப்படி சும்மா இருந்துட்டு போயிடலாம். அது அசிங்கம்தான். இப்படி அசிங்கப்படுறதுக்கு அப்படி அசிங்கப்படலாம் இல்லையா? சொத்து சுதந்திரமும் சேர்ந்து அவன் சுதந்திரம் இல்லையா வரான். ஒருத்தன் சொல்கிறான், சரி சொத்தெல்லாம் எழுதி பொண்ணு பேரில் வச்சுட்டு ஒன்று வேணாம். எவ்வளோ உத்தமன், என்கிட்ட இந்த டீல் வந்துச்சு. பொண்ணு அப்பா பொண்ணு பேரில் எழுத போகிறாரு, பசங்க பேரில் எழுதுறாங்க சொத்து. இதில் என்ன பெரிய விஷயம்? அந்த மனசு தெரியாதனமா ஏன் சொல்லிட்டான் நீதிமான். அது கர்த்தருடைய பிள்ளைங்க, அது ஆசீர்வாதத்துக்காக. நான் சொல்லிட்டேன், அடே உன் பொண்ணு மண்டே உடச்சோன்னா அடுத்தது அவன் புது மாப்பிள்ளை ஆகிடும், அவங்ககிட்ட சொத்தும் போயிடும், உன் பொண்டாட்டி கேர பிளாட்ஃபார்ம். என்ன சொல்கிறார்? ஒரு குடும்பம் இல்லை. இந்த ஸ்டேட்மெண்ட் நான் பலருக்கு சொல்லியிருக்கேன். இல்லைடா பாஸ்ட் குண்டு தூக்கி போகிறாரு, அப்பா பிள்ளை மேலே சொத்தை எடுத்து வைக்க என்ன இருக்கேன்? அங்கே தான் நிற்கிறான் அவன். கர்த்தர் உங்களோட அங்கே தான் நிற்கிறார். பிசாஸ் அங்கே தான் நிற்கிறான். ட்ராப் ஜாகதீர். பொண்டாட்டி பேரில் எடுத்து அப்புறம் பொண்ணுக்கு வரட்டும். ஒன்றும் பண்ண மாட்டான், பொண்ணும் உயிரோடு இருக்கும். சிலர் இப்படி வரான். அது நெசம் நிரூபிக்கப்பட்டுருச்சு சில மாவட்டங்களில், சில அதில் தான் நான் ரொம்ப பாப்புலராகவே ஆனேன். அன்றைக்கி அந்த மனுஷன் சொன்னால் அப்படியே நடந்துச்சு. டிவிலெல்லாம் பார்த்துருக்கேன். பாம்பு போட்டு கொண்டுட்டான் ஒருத்தன், 300 சவரம் போட்டு அனுப்பிச்சிருக்கான். பாம்பு ஜன்னல் வழியாக விட்டு கொண்டுட்டான். கேட்டால் பாம்பு மேலே கேஸ் போட்டு கொண்டு என்னென்னமோ நடக்குது. இது எல்லாம் பிள்ளைகளுக்கு ஒரு ஆசிரம் நமக்கு கிடைச்சது. மணவாளன் என் தேவன் கொடுத்த சாயல், மணவாட்டி தேவன் கொடுத்த சாயல். ஏதோ 5 அப்பம் 2 மீனோ, ஏதோ ஒரு அற்பமான ஒரு உணவாக அர்த்தம். சும்மா ஒரு சாதாரண உணவாக இருந்தாலும் சாப்பிட்டு படுத்து சந்தோஷமாக இருந்தால் போதும். செக்ஸ் நான் சொல்ல, வீட்டில் சந்தம் இல்லாமல் ஓன்னு கத்திக்கின்னு நியாயமான விஷயம் கூட தொண்டை பெருசாக இருந்துச்சு எப்படி இருக்கும்? அது வீடு ஒரே சத்தமாக இருக்குது. சத்தம்லாம் வச்சுக்கூடாது வீட்டில். அது ஒரு எல்லாருக்கும் தெரியும் அந்த டிசிப்ளின். பட் ஆனால் ஒருத்தர் கத்துறப்போ இன்னொருத்தர் கத்துற அளவுக்கு ஆகிடும். கத்த வேணாம்னு சொல்லி நானும் கத்துறேன்னா என்ன ஆகுது? வல்கராகுமா? இது எல்லாம் பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமே அல்ல. காலையெல்லாம் சில பார்த்தா ஸ்டவ் பற்ற வைக்கிறப்போ குக்கர் சத்தம் மாதிரி பெண் சத்தம் போடுவோம். ஐயோ அம்மான்னு இல்லை, சரியில்லை காலை ஏஞ்சோன்னு சண்டை இருக்கும். ஃபோன் வேறு ஆன் பண்ணி அங்கேருந்து நடக்கும். இந்த தீர்க்க தரிசன துணியெல்லாம் போகும், உடனே ஃபோன் ஒன்று பார்த்தீங்களா ஆன் பண்ணி காட்டுறது. 2 பேர் மேலேயும் தப்பா. அந்த அம்மா கற்றுது சொல்ல இதெல்லாம் பண்ணியிருப்பேன். நீ பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரல. நம்ம ஒத்துக்கொள்ளணும். ஏன்? கானான் தகப்புற நிர்வாணத்தை பார்க்குறோம். இன்றைக்கி அதெல்லாம் யார் பார்த்தாலும் நம்மளுக்கு தெரியாது. நம்ம பார்க்குறோமா வெட்டு படம், நிர்வாணம் எதுவும் யூடியூப்பில் பார்க்குறீங்களா? யாருக்கும் தெரியாது. இப்படி வச்செல்லாம் பார்க்குறது யாருக்கு என்ன வேணால் பண்ணலாம். இன்றைக்கி யார் பின்னாடி நிற்க போகிறதில்ல. நிர்வாணம், பிறர் நிர்வாணத்தை நம்ம பார்க்குற பொழுது நியமிக்கப்பட்ட நபர்கள் தான் விஷயம் வேறு. கணவன் மனைவி அது மஸ்ட்டு. ஆனால் மற்றதெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் மேரேஜ், மற்ற நிர்வாணத்தை நீங்கள் காணுகிறீர்கள் என்றால் இதோ காத்துன்னு இருக்கு, தரித்திரம் காத்துன்னு இருக்குது, மலர்த்தன்மை காத்துருக்கு. பிள்ளைகள் வாழ்க்கையில் இவ்வளோ போராட்டம் வந்துடும். இதில் தாய் தப்பா 2 பேருமே பஞ்சாயத்தில் சைன் பண்ணுற கெஸ்டட் ஆஃபீஸர், பெரிய பதவி. அதான் உட்காந்துட்டுல டைவர்ஸ் வாங்குறான் இல்லையா? அப்படி தெரியவானா? முழு பலத்தோட விவாகத்தை உடச்சி விவாகத்தை வாங்கி விடுதலை வாங்கி தராராம். அப்பா அம்மா சேர்ந்து சமாதானம் வாங்கி தர முடியுமா? சௌக்கியம் வாங்கி தர முடியுமா? ஆரோக்கியம் வாங்கி தர முடியுமா? மருந்து தான் வாங்கி தர முடியும் வச்சிருக்கிற காசு. அந்த மருந்தை பார்க்குறப்போ அந்த நோய் சரியாயிடுது. அதுக்கு வர்ற எஃபெக்ட்டு என்னம்மா இது இப்படி ஆகிட்டு? நான் தெரியும் உங்களுக்கு உடல் பருமை எல்லாம் உங்களுக்கு தெரியும். என் சைஸு நான் சின்ன பாப்பாவை அவனை பார்த்தேன், குழந்தை, அதாவது சின்ன வயசு பொண்ணு. என்ன இப்படி இருக்க? எனக்கு ஆண்டி மாதிரி இருக்கிற. ஆமாம் அங்கிள், ஒரு கை இவ்வளோ பெருசாகிடுச்சு. அந்த டேப்லெட் ஒன்று ஸ்டீராய்ட் போட்டேன்னா இது சரியாயிடுச்சு. அதோட சைடு எஃபெக்ட்டு பாடி வெயிட் வந்துடுச்சு. என்னால் நடக்க முடியல, வேர்த்து ஊற்றுது. அதே டாக்டர் சொல்கிறான் இவ்வளோ வெயிட் இருக்காதான் நாடன். அந்த படுபாய் தான்டா மாத்திரை கொடுத்தான். இல்லை அது வேறு டாக்டர். சரி ஏதோ ஒன்று கொடுத்தான், அவனுக்கு தெரியாத இதான். அவங்ககிட்ட போனால் இந்த ஒரு கோளாறுக்கு போகிறோம், கேஸ்ட்ரோ ப்ராப்ளம் போகிறோம், ஏதோ ஒரு குறைபாடுக்கு போகிறீங்க, அவங்க கொடுக்குற மாத்திரை இந்த குறைபாடு செய்யும். இன்னொரு மருத்துவம் நாடுற அளவுக்கு அந்த மருந்து செய்யுது. சிலர் இன்னும் சுத்தம்.
எக்ஸ்ரே எடு, எம்ஆர்ஐ எடு, சிடி ஸ்கேன் எடு, எல்லாத்தையும் எடுத்து பார்த்து ஒன்றும் இல்லை, பர்ஃபெக்ட், ஆல்ரைட், ப்ளீஸ் கெட் அவுட். அதுக்கு ஏன்டா இதெல்லாம் எடுத்தேன்? இல்லைன்னு சொல்கிறதுக்கு எடுத்தேன். இதுவே சொல்லுவாங்க ஜப்ப குறிப்பு, ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன் ஆனால் வலிக்குது. ஒன்றும் இல்லை, என் வாழ்க்கையில் இது மாதிரிலாம் இருக்குது. மாற்று மருந்து ஒன்று அப்படி தான். முடி கொட்டுதுன்னு போய் ஏதோ ஒரு மருந்து தின்னு முடி கொட்டுதான். 55 வயசில் கொட்டினா என்னடா தப்பு? அதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்குது, அந்த 6 பேக் வரணும். இது எங்கே போய் கன்லைன் பண்ண போது தெரில. சும்மா எல்லாம் மீசையிலெல்லாம் கருப்படிச்சு, சரி அது அடிச்சு தொல்லை, அது எது ஆசைப்படுற அடிச்சுக்கோ. முடி கொட்டுறதுக்கு மருந்து சாப்பிட்டு போய் அப்புறம் அவங்க வீட்டில் ஃபோன் போட்டு ஓன்னு அழ. இப்போ கிட்னி டயாலிசிஸ் பண்ணுறாங்க அங்கிளுக்கு. இது போய் அது அட்டாக் ஆகிடுச்சு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாற்று நட்ட மாதிரி வர ஆரம்பிச்சிது. எனக்கு வர ஆரம்பிச்சார், நீயும் சாப்பிடுன்னு. நம்ம உஷாராச்சே, சரி ஃபுல்லாக வந்து கோதி விடுற அளவுக்கு ஒருட்டும் நான் பார்க்குறேன்னு. வாழ்க்கையே போச்சா? கேசமாக போச்சு வாழ்க்கை, நாசமாக போச்சு. கேசமாக நாசமாக. நல்ல ஆரோக்கியம் இருக்குது, தேவன் நல்லபடி சிருஷ்டிக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்க ரியாலிட்டி அண்ட் ப்ளீஸ் அக்செப்ட் த ரியாலிட்டி. டோன்ட் டூ எனி ஆர்டிஃபிஷியல் அண்ட் கால் ஃபார் ஆஸ்க் ஃபார் ப்ராப்ளம் இஷ்யூஸ் இன் லைஃப். கிட்னி டயாலிசிஸ் புரியுதில்ல என்னன்னு? டிக்கெட் கன்ஃபார்ம்டு, என்றைக்கு வேணால் என்ன வேணால் நடக்கலாம். ஈஸ்டரை காண்பேனோ, நான் குட் ஃப்ரைடே காண்பேனோ, நான் கிறிஸ்மஸ் காண்பேனோ, என்று காண்பேனோன்றவர் தான் அடுத்தது சாமியனாக போட்டுருவான். ஏன் நல்லா சாப்பிட்டேன், நல்லா தூங்கினேன், குடி கிடையாது, சிகரெட் கிடையாது, பொம்பளை கிடையாது, எந்த கடன் கிடையாது, நல்லா சப்பாத்தி சாப்பிட்டு டிவி பார்த்துன்னு கண்ணை மூடி நல்லா படுத்து தூங்கினா காலையில் எழுச்சிக்கிறேன். உனக்கு எதுக்கு மேக்கப்பு? பெந்தகோஸ்து உபதேசம் அப்படிலாம் சொல்லலை. எதுக்கு உனக்கு தேவையில்லாதது? அவன் யார் என்னான்ட்டு அவன் ஃபோன் அடித்தா ஃபோனே எடுக்க மாட்டான். அந்த மாதிரி இல்லை, இந்த நம்பர் இப்போ வேலை செய்யலை. இது எங்கே டிவியில் இவங்களுக்குன்னு டாக்டர்ஸ் வராங்க. இதெல்லாம் ஞானத்தை அப்படியே அஞ்ஞானமாக மாற்றிடும். பிள்ளைகளுக்குரிய அப்பம். இதை போய் நிர்வாணத்தை பார்த்ததுனால அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி. அதனால தான் பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்களாம் டப்புன்னு உழறதுக்கு காரணம் இதுதான். படிக்கிறது எல்லாம் நல்லது, படிக்கிறது வேலைக்கு போகிறதெல்லாம் கிருபை தான். அங்கேருந்து குடும்ப வாழ்க்கை உழுதுனா என்ன? வேற ஒரு நிர்வாணம் உள்ளே வந்திருக்கு. எவன் ஜெபமானாலும் விளங்காது. அது திருநா பார்த்து தான் திரும்பணும். மனம் திரும்புதலில் தான் இது சரியாகும். மனம் திரும்பினால் நீ குணப்படுவீர்கள். நிர்வாணத்தை விரும்புது. இந்த மாதிரி தான் விரும்புன்னு தான் முற்பிதாக்கள் அந்த செக்ஸுவல் சின்ஸில் உள்ளே போயிட்டாங்க. செக்ஸுவல் சின்ஸ் உள்ளே வந்துச்சுன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு சத்தியமாக நீங்கள் சாபத்தை வச்சுட்டு போகிறீங்க. ரொம்ப லாட்டி அடிப்பாங்க பசங்க. இந்த வெப்பாட்டிகள், இந்த மறுமணியாட்டிகள் நான் பார்த்துருக்கேன். ஒரு தகப்பன் தான், எனக்கே தகப்பன் வயசு, அதாவது எனக்கு அவர் தகப்பன் வயசு. 3 மாடி கட்டினார், நல்ல தொழில் வளம், பெரும் டிஜிட் உள்ள ஒரு மாதமே. சிலர்லாம் அது ரிட்டையர் ஆனால் தான் அந்த காசு வரும், எங்களுக்கு மாதம் வரும், லகுவாகவே வரும். அந்தளவுக்கு நிர்வாக திறமை, பலம், எல்லா பலமும் வந்துடுச்சு. பணபலம், கட்சி எல்லாம் கையெடுத்து கும்பிடும். 3rd ஃப்ளோரில் போகாதீங்க, இங்கேயே ப்ரேயர் பண்ணுங்க. 3rd ஃப்ளோரில் யார்? வேற ஒரு பொம்பளை இருக்கா? வாடகைலாம் இல்லை, வச்சுன்னு இருக்காரு. 3rd ஃப்ளோரில் ஒருத்தி இருக்கா, கட்டினவ ஊர் அறிஞ்சு கட்டினவ கீழ் ஃப்ளோரில் இருக்கா. எப்படி இருக்கும்? போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணணுன்னாக்கா அந்த மாதிரி போலீஸ் அதிகாரி பொண்டாட்டியே, ஒரிஜினல் பொண்டாட்டியே போலீஸ் அதிகாரி. எங்கே போய் கொடுப்பேன்? கொடு, நான் பார்த்துக்கிறேன். எங்கே போய் சொல்லு, யார்கிட்ட சொல்லியே சொல்லு, எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறியப்போ நான் பார்த்துக்கிறேன். இப்படி தான் இருக்கும். அங்கிள் இப்படி தான் பேசுவார். ஒரு ஃபைன் டே இறந்துட்டார். அவ்வளோதான், எல்லாம் ஸ்லோ மோஷனில் போய் அதை அடித்து துரத்தி விட்டாங்க. மேலே இருந்த ஒரு ஆண்டி இருந்துச்சா, ஓடு சனியனே ஓடு, உனக்கு என்ன எங்கே ஓடு கேட்குதுன்னு பசங்க தெரியல என்ன பண்ணுவாங்கன்னு. அதுவும் தொண்டைக்கான துணியை காணு எஸ்கேப் ஆகிடுச்சு. உயிர் கட்சா போதும், அதை ஓட்டி விட்டாச்சா. இந்த பையன் வீட்டில் இருக்கான். அதே தவிர 30 வயசு செஞ்சான். இப்போது 3rd ஃப்ளோர் போகலாம் இல்லையா, நம்ம ப்ரேயர் நடத்தலாம் இல்லையான்னா போவாதுன்னு அந்த அம்மா. அதான் அங்கிள் போயிட்டாரண்ணா, பையன் ஆரம்பிச்சிட்டான். என்ன ஆரம்பிச்சிட்டான்? நான் காண வளர்ந்தது இது. என்ன சிஸ்டர் சொல்கிறீங்க? பையன் ஆரம்பிச்சிட்டான். என்ன செய்கிறான்? வாட் த ஃபாதர் டிட் இஸ் டூயிங் த சேம். அப்படியே சோபல் நெல்லை குலைஞ்சிட்டேன் நான். 30 வயசு பையன் 40 வயசு பொண்ணு மேலே வச்சிருக்கான். அப்போ என்ன சொன்னா அதே செய்கிறான். அப்போ நாட்டமே இருக்காது. அவன் மனைவி இப்போ கண்ணீர் வடிக்கிறான். நான் விட்ட கண்ணீர் அப்படியே மர்மம் வடிக்கிறான். 3 மாடி நின்று பார்த்தா எல்லாம் பல்லவன் பஸ் போகிறதெல்லாம் தெரியும். மெயின் ரோடு வீடு. வாடகை வீட்டில் இருக்கணும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோம்.
இது எப்படி தான் இது சரி பண்ணும்? இது அட்வைஸ் பண்ணால் கேட்குமா? ஓப்பன் மார்க்கெட் இது, வெளியேறமா தெரியும். என்ன குச்செல்லாம் கிடையாது. இந்த மார்ஜி பார்க்கறது, திட்டுத்தனம் அதெல்லாம் கிடையாது. ஒரு காருக்கு 4 கார் இருக்குது. யார் என்ன செய்ய முடியும்? 32 வயசில் தம்பிக்கு டயாலிசிஸ் பண்ண சொல்லிட்டாங்க. யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன சொன்னல, எங்கே போனால் போ, எங்கே யார்கிட்ட சொல்லு. அசுத்தம் பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கெட்டு போட்டுரும். ஒரு வேசித்தன பாவம் வந்துச்சுன்னா போதும். அடுத்து இது வீட்டில் எல்லாருக்கும் லவ் மேரேஜ்ன்றாங்க இல்லையா, ஒன்று ஆவி இன்னொருத்தர் தாக்கும். இந்த அதே தான் காணான். எல்லாருக்கும் சபிக்கப்பட்டேன், எல்லாருக்கும் வேலைக்காரனாக இருப்பான். வேலை கையின் பிரசும் 0. தகப்பன் சாபம் அது. தகப்பன் தண்ணி அது தெரிஞ்சு குடிச்சாரோ தெரியாமல் குடிச்சாரோ, நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி யூடியூப்பில் பேசுனா சந்தோஷப்பட்டாங்க. நோவா அட்வொகேட்டு, நீங்கள் நோவாவுடைய வழக்கறிஞர் போல் பேசுகிறீங்க. ஆமாய்யா, தெரியாது, சுனாமி தெரியாது, கொரோனா தெரியாது, அந்த மாதிரி மழை தெரியாது, திராட்சை ரசம் சாதாரணமாக குடிக்கிறோம். நம்ம பழையது சாப்பிட்றோம் இல்லையா, கஞ்சி சோறு தண்ணி ஊற்றி வச்சு அது ஃபெர்மெண்ட் ஆகி அதில் என்ன போச்சுன்னா அதுவே ரைஸ் பீருன்னு விற்றுனந்தான் பெசன் நகரில். இந்த கஞ்சியோ என்னமோ ஒரு சொல்லுவாங்க, சுடு கஞ்சியோ என்னமோ சொல்லுவாங்க, அது ஒரு மக்களை விற்றுனது. இந்த பதநீர் குடிக்கிறோம், தித்திப்பாக இருக்குது, அதில் சுண்ணாம்பு போட்டால் கல். அந்த மாதிரி இந்த மழை வந்தோன்னா பாக்டீரியா செஞ்சு பெரிய அளவில் அது லாகிரி வஸ்துவே மாறிடுச்சு. இந்த திராட்சை ரசம், சாதாரணமாக திராட்சை ரசம் சில கண்ட்ரிஸ்லாம் போனால் ஜூஸ் ரொம்ப சீப்பாக இருக்கும். ஒரு பாட்டில் வாட்டர் வந்து பெட்ரோல் விலை விற்கும். அதனால் ஜூஸே குடிச்சுன்னு இருப்பாங்க, கொடுப்பாங்க ஜூஸ் தான். இங்கே ஜூஸ் வந்து விலை அதிகம். தண்ணி தெரியும் உங்களுக்கு. இப்போ தண்ணியை விலை கொடுத்து வாங்குகிறோம். தண்ணி வந்து 100 ரூபான்னா ஜூஸ் வந்து 2 ரூபா 1 லிட்ரு. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் 5 லிட்டரு குடிச்சா விட 10 ரூபா தான் ஆகும் ஜூஸ். தண்ணி நீங்கள் 5 லிட்டரு குடிச்சிங்கன்னா 500 ரூபா ஆகும். எது வசதினா ஜூஸே குடிக்கும். அந்த மாதிரி இனோவாவில் காலத்தில் திராட்சை ரசம் குடித்து ப்ராக்டிஸில் இருந்துச்சு. ஃபர்மெண்ட் ஆகிட்டோன்னு அது போதை ஆகிடுச்சு. அவருக்கே தெரியாது. நல்ல குடிகாரன் நிதானமாக இருப்பான். நிறைய குடம் தழும்பாத்து குறை குடம் தான் கூத்தாடும். இது பாரம்பரியமாக குடிச்சின்னு வந்த பெரும் குடிகாரன் இருந்தால் அழகாக இருப்பான். எங்கே படுக்குன்னு தெரியும், குடிச்சா என்னாவும் தெரியும். நல்லா டெய்லி குடிக்கிறவனுக்கு கரெக்டாக வருவான், கரெக்டாக போவான், வாய் குளரும், மறுநாள் என்ன நடக்கும்னு தெரியும், வீட்டில் திட்டுவாங்கன்னு தெரியும், எல்லாமே தெரியும். துணி ஒரு பக்கம் போயிடுச்சு, நம்ம அங்கிள் பாடி ஒரு பக்கம் போயிடுச்சு. பாடி ஆயிடுச்சு, அது ஆல்மோஸ்ட் பாடி. நிர்வாணம் காணப்படுது. பார்த்தான், அது தெரியல. உண்மையிலே காணான் சபிக்கப்பட்டன் போகிறதுக்கு காம் பண்ண வேலை அது அவங்க அப்பா. பார்த்தா வந்து எப்படி அதை என்ன செய்யணும்னு கூட தெரியாமல் வந்து அண்ணன்கிட்ட சொல்லிட்டான், சகோதரத்தில் தெரிவிச்சிட்டான். அவனுங்க உஷாராக என்ன பண்ணுறாங்க, பின்புறமே போய் அந்த வஸ்திர நிர்வாணத்தை காணாதபடி பின்புறம் போத்திட்டு வந்துட்டாங்க. நடந்ததெல்லாம் நோவா போதை தெளிஞ்சோன்னு எழுந்தோன்னு அறிஞ்சிட்டான். கானான் சபிக்கப்பட்டவன். உடன்படிக்கை 3 குமாரர்கள் மீது இருக்குது, கானான் மீது இல்லை. அப் கமிங் சைல்டு கானான் சபிப்பட்டு எல்லாருக்கும் அடிமையாவான். யாபேத்துக்கு அடிமையாவான். இவன் காமுக்கு, இவனுக்கு அடிமையாவான், சேமுக்கு. அவ்வளோதான். அது அந்த சாபம் உள்ளே வந்த உடனே விக்கிரக ஆராதனை, அந்த வேசித்தனம் வந்து பிளட்ல இருக்குது. கானானியருக்கு வந்து முதல்ல தங்கள் தேவதைக்கு அர்ப்பணிச்சுட்டு தான் மற்ற வேலையை பார்ப்பான். எது இருந்தாலும் செக்ஸ் டிரான்சாக்ஷன் தான். இப்போ நம்ம லஞ்சம் கொடுக்குறோம், அவன் 2 பொண்ணை அனுப்புவான். அதுவே மார்க்கெட்டிங் பண்ணும், அதுவே வரும், வா போகலான்னு. இதில் எவ்வளோ வீக் இருக்குது. எல்லாம் கராராக பேசுகிறவங்களாம் சாப்பாட்டில் விழுந்துருவான், எல்லாம் கராராக பேசுகிறவங்க குடியில் விழுந்துருவான், இது பொண்ணில் விழுந்துருவான். அந்த மாதிரி எல்லாமே பொம்பளையிலே டீல் பண்ணுவான். பில்டிங்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், உண்மையிலே ஸ்ட்ராங்காக இருக்கும். கானானியர்கள்லாம் கல்கட்டனா அந்த ஆர்கிடெக்ட்லாம் நல்லாயிருக்கும், நல்ல ஞானம் எல்லாம். ஆபிரகாமிட்டே சொல்கிறார் ஏரியஸ்கிட்ட, கானானியத்தில் பெண் கொள்ளாத, அவங்க சபிக்கப்பட்ட ஜனம், வானா. தெரியுது அது என்ன இன்கம் என்ன எல்லாம் தெரியும்ல. நம்மளாம் சாராய வியாபாரிட்ட சம்மந்தம் பண்ண நிறைய கிறிஸ்தவங்கள்லாம் ஆசைப்படுவாங்க. ஒரு காலம் இருந்துச்சு. யாரெல்லாம் நீதியான தொழில் செஞ்சு மேலே வராங்களோ அவங்க வீட்டில் சம்மந்தம் பண்ண ஆசைப்படுவாங்க. அதுக்கு ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு தான் உயர்ந்த ஜனங்களிலே பழகுறீங்களேன்னு என்ன கேட்பாங்க. இது ஆரம்ப காலத்தில் அப்படி இருந்துச்சு. அப்புறம் நான் கட்சி எல்லாம் சரி பண்ணிட்டேன். யாரும் கல்யாணத்தை கூட கூப்பிடாத அளவுக்கு பண்ணிட்டேன். கல்யாணாலே ஓடுற அளவுக்கு பண்ணியாச்சு. ஆவியானவருடைய செய்கை சொல்கிறேன். அது ஒரு ஆசை இருக்கும், நல்ல சிரமம் விளான்னு. அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தெரியும், உங்களுக்கு தெரியும் அந்த குடும்பம் என்னன்னு. அதெல்லாம் போகக்கூடாது. கானான் இடத்துல பெண் கொல்லக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணி கொடு.
இவன் 10 தலைமுறை தேவ சமூகத்துக்கு வரவே கூடாது. நீ என்னையா 10 தலைமுறை சொல்கிற, நான் இது வாழ்க்கையில் ஆயுஷுக்கு ஜென்மத்துக்கு வரப்போகிறது இல்லைன்னு போனது தான் காணான். தெரிய வருது இல்லையா? இது யார்? தேவன் டைரெக்டாக சொல்கிறது இல்லை, ஒரு பாஸ்டர் சொல்கிறார், ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறார். இந்த மாதிரிலாம் சொன்னது கானானியர் சபிக்கப்பட்டு. அப்போ அவங்க 2 பேர் அடுத்த ஜென்ரேஷன் கேட்குது, தேவையில்லை, எங்ககிட்ட எல்லா வளம் எல்லாம் இருக்குது, நாங்கள் பார்த்துக்குறோம். அவங்க சொல்லிட்டாங்க, நாங்கள் வர்றதே இல்லை இந்த ஆவிக்குரிய இந்த விஷயங்களுக்கு வேணாம், நாங்கள் கானானியராகவே இருந்துட்டு போகிறோம், கானானிய தெய்வம் உருவாக்குறோம், நாங்கள் எங்களுடைய கொள்கை, எங்கள் கோட்பாடுகள், எங்கள் பாரம்பரியம் வேறு, நாங்கள் இந்த சைடு வரல. ஆனால் உங்களை பார்த்தா விட மாட்டோம், அடிச்சு குத்துறோம், வெட்டுறோம், அந்த மாதிரி போயிடுச்சு கானான். அதில் தான் கானானியர் இடத்துல போய் ஏசா பெண் கொண்டுட்டான். ஆபிரகாம் அதை காத்தார். அந்த உடன்படிக்கை, கர்த்தரோடு செய்கிற உடன்படிக்கை ஒரு பக்கம், நமக்கு கர்த்தர் செய்கிற உடன்படிக்கை வேறு. கர்த்தர் பொதுவாக வச்சு உடன்படிக்கை இங்கெல்லாம் அதெல்லாம் போகக்கூடாது. துன்மார்களுடைய ஆலோசனை வேணான்னா வேணாம், பாவியுடைய சோகாசம் வேணான்னா வேணாம், பரியாசக்கு ஒரு உட்காரத்தில் உட்காரக்கூடாதுன்னா வேணாம். இது கர்த்தரோடு நம்ம செய்கிற உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை நம்ம அக்செப்ட் பண்ணுறோம், நம்ம வந்து பணிந்து கொள்கிறோம், வார்த்தையை பணிந்து கொள்கிறோம். இதெல்லாம் பரிகாசக்காரன் வேணான்னா வேணாம். அது கொஞ்சம் மகிழ்ற அறியாமல் இருந்திருக்கலாம். பிள்ளைங்க பேசுகிறாங்க, மிமிக்ரி பண்ணுறாங்க, டேலண்டாகவே நினச்சிருக்கோம். இன்னி வரைக்கும் ஆவிக்குரிய முண்டங்க எத்தனை உட்காந்து கை தட்டி சிரிச்சுன்னு இருக்குதுங்க. இது முன்னோன்னு தான் சொல்ல முடியும். இல்லை, சுத்தமாக தெரிய நாலேஜே இல்லை. எல்லாம் இருக்கும், ஏசு நாமத்தில் என்னென்னமோ செய்வாங்க, ஆனால் இந்த நாலேஜ் இல்லை. ஆனால் இவளுக்கு அந்த நாலேஜ் இருந்தது. சொல்லிட்டா மெய்தான் ஆண்டவரே, நீ சொல்லலாம் மெய்தான். அதோடு அந்த சாபம் ஒட்டு போகுது. இச்சையினால் எங்கள் முற்பிதாக்கள் போயிட்டான். அது ஒத்துக்கிறது எத்தனை பேர் இன்னைக்கு? எங்கள் அப்பா எங்கள் அம்மா அதெல்லாம் கிடையாது அப்படின்னா, நம்ம யாரும் போய் நம்ம எங்கள் அப்பா இப்படியானலாம் கேட்கணும்லாம் யாரும் ஆசைப்பட மாட்டாங்க. எங்கள் அம்மா இப்படியானலாம் யாரும் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அது தேவையில்லை. பட் ஆனால் நடந்து இருக்கிற நடைமுறை வச்சு சொல்கிற முற்பிதாக்கள் என்ன பண்ணானுங்களும் சொல்ல முடியும். நல்ல ஆவிக்குரிய வழியில் வரவங்களுக்கு தெரியும். இந்த நோய் வந்ததுன்னா என்ன கிருமி அட்டாக் ஆகிருக்குன்னா தெரியும் இல்லையா? அதே மாதிரி தான் என்ன செய்கை செஞ்சால் இன்றைக்கி என்ன லெவலில் நம்ம லாட்டடிக்குன்னு தெரியும். உங்களுக்கு வர பண கஷ்டம் நான் சொல்ல, உங்களுக்கு வர பண கஷ்டம்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடியவை. இது கானானியர் அப்படி கிடையாது, எல்லாத்துலேயும் சிறந்தவர்கள். ஒரு காலகட்டம் கானானியரை கண்ட எல்லாருமே நடுங்கினாங்க. இஸ்ரவேலுக்கு எதிரே நிற்கிறது தான் கானானுடைய தலையாய வேலை. சகோதரனாவது ககோதரனாவது ஏன்னா வானான்னு சொல்லியாச்சு, அது பாரம்பரியம் மாறிடுச்சு. கானானியர்னாலே அவங்க இஸ்ரவேலருக்கு நம்மளுக்கு ஆகாது, எதிரியாகவே மாறிட்டாங்க ஒரு காலகட்டம். எல்லாம் வந்தது என்ன, 3 பேர்லேருந்து ஆரம்பிச்சது தான். மோவாபியர் அம்மோனியர்லாம் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது இல்லை, எத்தனையோ முறை சொல்லியாச்சு. அப்படி வந்தது தான் கானானியர். கானானியர்ன்றது நீங்கள் நினைக்கிற ஒரு சின்ன குரூப் கிடையாது. இந்தியன்ஸ், குஜராத்தில் இருக்கிறவனும் இந்தியன், கன்னியாகுமரியில் இருக்கிறவன் இந்தியன், காஷ்மீரில் இருக்கிறவனும் இந்தியன். பிடிக்குதோ பிடிக்கல அவன் இந்தியன். அவன் பாகிஸ்தான் ஜெயிச்சா கை தட்டுவான், பிரியாணி போடுவான் காஷ்மீரில். அதுக்கு நம்ம பாகிஸ்தானி ஆகிட முடியுமா? இல்லை. குடியுரிமை சொல்லிட்டு அவன் இந்தியன். அவனுக்கு இந்தியாவே வேணான்னா கூட அவன் இந்தியன். அரசு இது சாசனம் சொல்கிறதில்ல. அந்த மாதிரி கானானியரை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. அதாவது அவங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. அவன் எனக்கு வானா, நான் கானானியர் இல்லைனாலும் நீ கானானியர் தான். இது யோசுவா காலத்துலேயும் மறுபடியும் அந்த பாலியல் சர்ச்சைக்குள்ளே வந்து வேஷதாரியாக வந்து உள்ளே பூந்து அடிச்சு நொறுக்கிட்டான். எங்களோட வானான்ற ஒரு காலம் வரைக்கும் சண்டை. கானானியரை பார்த்து இவங்களுக்காவது அவங்களுக்காவது. யோசுவா காலத்தில் வந்தோடனே நாங்கள் கானானியரே கிடையாது, இங்கே வந்து அல்லேலூயா ஆண்டவரே சோத்திரம் இப்படி போகிறது, சுகம் ஆராதனை அற்புதம். நாளைக்கு இட ஒதுக்கீடு வந்து ஜாதியின் அடிப்படையில் நடக்குது. இந்து ஆதி திராவிடர் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. இப்போ அங்கே போய் சொல்கிறது தானே அல்லேலூயா ஆண்டவர் சோத்திரம்னு. இது நடந்துச்சா நடக்கலையா? சர்ன்னு பரமபாதம் பாம்பில் இறங்கும். அந்த காலத்தில் தாயக்கொட்டை விளாடுவோம் நாங்கள் இந்துவாக இருக்கிறப்போ. ஏகதேசிக்கு தாயக்கொட்டை போட்டோன்னே தாயம் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம். தாயபாசு கேம் சொல்கிறேன். அப்படியே போய் நேராக போய் அப்புறம் மோட்சம் போகிறதுன்னு ஒரு காலம் ஃபஸ்ட்டு இருக்கும். ஒரு பாம்பை தாண்டி போனோம். கரெக்டாக 5 ஏதோ அந்த பாம்பில் வந்தால் மறுபடியும் 1ஆம் நம்பருக்கு வந்துடும். அந்த மாதிரி இவன் போய் அல்லேலூயா சோத்திரம் ஆண்டவர் என்னன்னா இயேசுவே தெய்வன் இங்கே சொல்கிறது, பேட்ஜ் குத்துறது, பிரிண்ட் அட்டி ஓட்டுறது, வசனம் கட்டி பிடிச்சிக்கிறது, பைபிள், இந்த நடைமுறையெல்லாம் சொல்கிறேன். நாளைக்கு போய் கலெக்டர் ஆஃபீஸில் இயேசுவே தெய்வன்ட்டு எழுதி ஒட்டின்னு உட்காந்தா சீட்டை கேசிடுவான். நீ என்ன அடிப்படையில் உள்ளே வந்த? அங்கே மறுபடியும் ஆரோக்கியசாமியாக இருப்பான், இது ஆறுமுகமாக இருப்பான். என்ன இதை ஒதுக்கீட்டில் அவனுக்கு வேலை கிடச்சி அதில் அந்த தோட்டத்தில் இருப்பான். அந்த மாதிரி கானானியர் என்ன சொல்கிறாங்கன்னா வேஷதாரிகளாக ஆகிட்டாங்க. இது ஒரு வேஷம் தான். அது போய் சொல்லுவியா? சொல்ல பார்க்கலாம். பாதி சபை 4லேருந்து சுத்தமாக கல்யாடும். பெரிய சபைலாம் நாங்கள் வரவே மாட்டோம். என்னப்பா இது பிரசங்கமானோம், ஏசு எங்களுக்கு வேலை கொடுத்தான்னு சார் சொல்லிட்டு 10,000 கொடுத்துட்டு போகிறத விட்டு அது வேலை சொல்கிறது கூட சொல்ல மாட்டான். இப்போது சாட்சி கூட சொல்ல மாட்டான். இந்த செய்தியெல்லாம் கேட்டான் எவனா எதுக்கு போட்டுற போகிறான்னு.
ஜபக்குழு நடத்துகிறேன், அது நடத்துகிறேன், இது நடத்துகிறேன். எவ்வளோ பேர் சஸ்பென்ஷன் வாங்கியிருக்கான் தெரியாதனமாக போய். உன்னை வேலைக்கு அமிச்சாக்கா நீ மத மாத்திரையான்னு அவன் கேட்க, நான் ஆண்டவரை பற்றி சொல்கிறேன், இவன் சொல்ல. அறியாமையினால சங்காரமாக வந்து இதெல்லாம். நீ வேலை ஸ்தலத்துக்குலேருந்து வெளில போய் எல்லாம் செஞ்சுக்கலாம். ஆனால் அதுவே அந்த கவர்மெண்ட் சம்பளம் வாங்குற வரைக்கும் நம்ம அது அட்டவணையில் தானே போகிறீங்க. இதெல்லாம் ஒரு அடிமைத்தனன்றதுக்கு சொல்ல வரேன். கானானியர் அதே மாதிரி நாங்கள் அதெல்லாம் இல்லை, நாங்கள் இதுதான் ரொம்ப ஏழ்மையாக காமிச்சு காலில் விழுந்து அப்படியெல்லாம் பண்ணோன்னா யோசுவாவுக்கு இருந்த பிஸியில் சரி வா அமைஞ்சி வேலைக்கு வச்சுக்கலாம், கிணத்துக்கு தண்ணீர் சேர்ந்துறதுக்கு. நம்மள தான் மேனாமினிக்காக வளர்றதுங்களே பசங்க, நம்மள தான் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட லேண்ட்லாம் வந்துடுச்சு. சர்வெண்ட் இல்லாமல் வாழ முடியாது சிலரால், தப்புன்னு சொல்ல அது உங்கள் சௌரியம். ஆனால் சர்வெண்ட் இல்லாமல் வாழ முடியாதவன் ஒரு காலகட்டத்தில் நீ சர்வெண்ட்டாகவே ஆகிடுவேன். இதுவும் நடந்துருக்குது. இது சத்தியம், இது நடைமுறை, இது உங்கள் அனுபவத்திலே தெரியும். ஆமாம், ஏன்னா அந்த வீட்டுக்காரி வேலைக்காரியாக மாறிடும். அப்படி மாற்ற நடுவில் என்ன ஆச்சுன்னா யோசுவா தலை மறைஞ்சிச்சு, அவ்வளோதான். இது வீட்டில் இப்போ மாதிரி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்போ இருக்கிற சிஸ்டம் வேறு. 3 குழந்தெல்லாம் என்னெல்லாம் வேறு மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். வீரன் நீ அப்படின்வாங்க. என்னடா அப்படி சொல்கிறான், 3வது குழந்தை பேர்த்து எல்லாம் ஒரு குழந்தை பிறக்கும், 2வது ட்வின்ஸாக பிறக்கும். அதுவே ரொம்ப கசப்பாக எடுத்துக்குவோம். சரி 3 குழந்தை எனக்கு என்ன பண்ண போகிறேன்னு. நான் சந்தோஷமாக எடுத்தேன். 40 வயசில் பிறந்துச்சு 3வது. ஆக்சுவலாக 5 பசங்க இருக்கணும், 2 மிஸ்கேரேஜ். இன்னும் நல்லா சந்தோஷமாக இருந்திருப்பேன். 5 பேர் இருந்தால் எப்படி இருக்கும், ஜெகஜோதியாக இருக்கும் வீடு. சும்மா இப்போயே அப்படி தான் இருக்குது சொல்கிறேன். இது கடைசியில் என்னாச்சு, அந்த காலத்தில் எது நம்பர்ஸ் அதிகமாக இருக்குதோ, நம்ம பிப்ளிக்கலாக போட்டாலும் சொல்கிறேன் 5 குழந்தை சந்தோஷமாக இருப்பேன்னு. எது நம்பர்ஸ் அதிகமாக இருக்குதோ அது ஆண்ட ஜாதி, ஆளுகிற ஜாதி. அது எது நம்பர்ஸ் கம்மியாக இருக்குதோ அது அடிமையான ஜாதி. இப்போ இஸ்ரவேலருக்கு நடுவில் சூறாபானம் சோனாபானம் மாதிரி எல்லாம் மதுபானம் எல்லாம் உள்ளே வந்துடுச்சு. எதெல்லாம் யோசுவா தடை செஞ்சு வச்சுருந்தாரோ அசுத்தங்கள் எல்லாம் உள்ளே வந்துடுச்சு. அதான் சொல்லுவேன் இல்லையா, மதுபான பிரியன் மனைவியோடு வாழ்றது கஷ்டம், அதில் போய்டுவாங்க. அந்த மாதிரி இதுங்களுக்கு நம்பர்ஸ் கம்மியாயிடுச்சு, பிள்ளை பெற்றுக்கிறது கம்மியாயிடுச்சு, சரீரமும் அவ்வளோ ஒன்றும் இல்லை. 2வது ஜென்ரேஷனில் என்ன ஆயிடுச்சுனாக்கா இதுங்க நம்பர்ஸ் அதிகம், மெம்பர்ஸ் அதிகம் ஃபேமிலியில். இந்த இந்த மாவட்டத்தில் வாழ்கிறோம், இந்த நகரில் வாழ்கிறோம், ஸ்கூல் போகுது, மார்க்கெட் போகிறோம், ஒருத்தர் பார்க்குறோம். இது நடுவில் யோசுவோட பிரமாணங்கள், இஸ்ரவேலை தனித்த வாசம் செய், இஸ்ரவேல் நீ அவனோட சேராதே ஒன்று செய், அதை யாருமே சொல்கிறதுக்கு இல்லை. லூஸ் ஆயி என்னை கேட்குற மாதிரி அவங்கள அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. அந்த மாதிரி யாருன்னா வயசில் பெருசு எதனா சொல்லிச்சுன்னா, லூஸா நீ என்ன பேச்சு பேசுகிற, எங்கே போய்க்குது உலகம், டிவியை பாரு, வாட்ஸ்அப் பாருன்னு இப்போ சொல்கிற மாதிரி எங்கேயோ நவநாகரிகம் போயிடுச்சு. இன்னும் சொல்லின்னு இருக்கிறேன். இது பாதிரியார் பொண்ணே அந்த மாதிரி கல்யாணம் ஆச்சு, பாஸ்டர் பசங்க மாதிரி ஆச்சுன்னா நான் கடைசியில் கல்யாணம் அப்படியே மிக்ஸ் ஆகணுன்னு. இப்போ கர்த்தருக்கு பிசாசு சொல்கிறான், ஆண்டவரை இப்போ நியாயந்தீர், கானானியரா உம்மாவோட பசங்களா இஸ்ரவேலரா, யாரை போய் அடிப்பார், யாருக்கு நிற்பார்? அப்படியே கர்த்தர் வெசனமாயிட்டார். அதுதான் சொல்ல மூல காரியத்தை கர்த்தரை மட்டும் விட்டுறார். நீ தீர்மானிக்கிறதான் வாழ்க்கை, நீ விருப்பப்படுறதான் வாழ்க்கை, விரும்புகிறபடி ஆகக்கூடாது. ஆனால் இதுங்க என்ன வச்சு விருப்பத்தில் போய் மாட்டி கல்யாணம் பண்ணி கொட்டி போட்டு பாதி கானானியர் பாதி இஸ்ரவேலர். பாடியில் சொல்ல, வீட்டு ப்ராக்டிஸ் சொல்கிறேன். இங்கே கானானிய தெய்வம் தொங்கும், அது ஒரு இமேஜ் இங்கே தொங்கும், இந்த லெஃப்ட் சைடில், ரைட் சைட்லையோ லெஃப்ட் சைட்லையோ. செவரு 4 செவருனா 2 செவரில் அவங்க தெய்வம் இருக்கும், 2 செவரு நம்ம வசனம் எழுதி ஓட்டிக்க வேண்டியது தான். நம்ம காட்டில் நம்ம வெயிட்டு நிச்சயதாம் 3 நடந்துச்சுன்னா கல்யாணம் என்னுடைய கஸ்டமில் நடக்கும் இஸ்ரவேல் படி. அது கல்யாணமே கிடையாது. அப்புறம் ஒரு காலகட்டம் என்ன ஆயிடுச்சுனாக்கா, பலிபீடத்துல என்ன ஆயிடுச்சுனாக்கா, அந்த சைடு காணனே தெய்வம் வந்துடுச்சு, இந்த சைடு உடன்படிக்கை பெட்டி வந்துடுச்சு. அப்போ அந்த உடன்படிக்கை பெட்டி எங்கேயோ போய் சேர அங்கே இல்லை, அது மூவ் ஆயிடுச்சு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்புறம் மோசையோட பேரன் நியாயாதிபதி புஸ்தகத்தில் பார்த்தா ஒரு விக்கிரக கேஸ்ல மாட்டினாங்க. மோசையோட பேரன் அது, அதில் எழுதப்பட்டிருக்கிற வசனம் நியாயாதிபதிகளை பார்த்தா தெரியும். இப்போ அதுக்குள்ளே போன டைம் ஆகும். அதாவது என்ன சொல்ல வரேன், விக்கிரக ஆராதனை வேணான்னு சொல்லி ஆரம்பித்த ஓட்டம் விக்கிரகம் இருந்தால் என்ன தப்புன்னு ஆயிடுச்சு. அப்போ தான் இந்த நியாயாதிபதி புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அப்பப்போ போய் ஜனங்க நெருக்கப்படுகிற பொழுதெல்லாம் பிதாவாகிய தேவனை ஆராதிப்பாங்க. ஆண்டவரும் சொல்லுவார், வானா நீங்கள் அந்த தெய்வத்தை கிட்டே போய் கேளுங்கன்னே சொல்லியிருக்காரு. இல்லை எங்களை மன்னிச்சிருங்கன்னு தாழ பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி கர்த்தர் மனதுருக்கி நியாயாதிபதியில் எழுப்பினார், விடுதலை கொடுத்தாரு. மறுபடியும் இது சேட்ட ஆரம்பிக்குது. ஏன்? பொன்னாடி துருவோம், பொன்னாடி இன்னும் கன்வெர்ட்லாம் ஆகாது. அவன் ஆத்தா சொல்லுவா, அதெல்லாம் விடாத புள்ள பார்த்துக்கலாம், நம்ம பலத்தை சாட்சி போட்டானா உருசன் ஒன்று மைக்கு போட்டாலா, இந்த மாதிரியெல்லாம் பேசி ஒன்றும் பண்ண முடியல ஒரு காலகட்டத்தில்.
இதெல்லாம் கர்த்தருடைய மனசில் ரொம்ப ஆழமாக போயிடுச்சு. அதனால் அந்த கானானியரில் ஏற்பட்டவங்க இல்லை, இவங்களை சேர்க்கவே கூடாது. ஆபிரகாமுக்கு இருந்த ஃபயர், அந்த வைராக்கியம் வேற. இதெல்லாம் முன் அறிஞ்ச மனுஷன். திருமணன்றது சும்மா இல்லை. இங்கே பார்த்தேன், இங்கே பார்த்தேன், ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், ஊடகத்தில் பார்த்தேன், சில பார்க்க கூட இல்லை, எந்த ஃபோட்டோவே காமிச்சு ஓட்டின்னு இருக்கான். சின்ன வயசு ஃபோட்டோ காமிச்சு கிழவன் குமரை கல்யாணம் பண்ணுறான். குமரி வந்து சிலதெல்லாம் பாவம் பெண் மாதிரியே ஆண் மாதிரியே பேசி ஒரு பொம்பளை நம்ப வச்சு ஒருத்தி போய் சூசைடே பண்ணிக்கலாம். நிறைய தகவல்கள் உங்களுக்கு தெரியும், கூகுளில் பார்த்தா தெரியும். ஊடகத்தால் நாசமானது காரணம் நம்ம ஊடகத்தை இப்படி பயன்படுத்துகிறோம். பொழுது போல் இச்சையை மேற்கொள்ள முடியல, என்ன பண்ணுறது? அதை காட்டுறேன், இதை காட்டுறேன், அதுக்கு வெப்சைட் என்னென்ன இருக்குது. இன்றைக்கி நான் தனியாக இருக்கிறேன், ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு பொம்பளை ஃபோட்டோ போட்டு ஆம்பளை பசங்களே பண்ணுறது. நான் தனியாக இருக்கிறேன், என்ன எனக்கு ஒரு துணை வேணும், யாராவது என்னை கட்டிக்குவீங்களா, எனக்கு ஒரு 40 வயசு, அது என்னமோ ஒன்று போடுறதா. அது இதில் பார்த்தா ஃபோன் நம்பரோடு போடுறான். இதில் 3 விசுவாசி கண்டுபிடிச்சேன் நான். ஃபோன் போட்டேன் நான். சொல்லுங்கள் பாஸ்டர்னா, ஏன்டா பாவி இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறேன், பேர், ஃபோன் நம்பரு, லேண்ட்மார்க்கெல்லாம் போட்டுக்கிறியாடா. சும்மா போட்டேன் சம்மந்தம் போட்டேன்னு சொல்லி சீரஞ்சிடாது. எதுக்கு இதெல்லாம் உனக்கு? எடாது. இதுதான் வருது, என் பேஜ்லேயும் வருது, எல்லாருக்குமே தெரியுது. ஒன்றும் நான் ரகசியத்தை கண்டுபிடிச்சேன். ஓப்பன்லி அவனே போடுறான், நம்பர் போட்டு ஃபோன் போடுறான். இது என்னடா நம்ம பையன் பேருமா இருக்குன்னு நான் எதில் போட்டால் கால் காட்டுது. இதான் எல்லாம் வருது இல்லை ஃபோனில். அடப்பா நீ ஆடா போட்டது, நீ அதெல்லாம் செய்யாதரா, நான் விளையாட்டுக்கு போட்டேன். அவன் விளையாட்டுக்கு போட்டவனா வேணையாக போட்டான், நீ அதெல்லாம் செய்யாத, வேணாம், தப்பு அது. ஒய்ஃப் பார்த்தா என்ன நினைக்கிறது? புருஷ முன்னாடி சண்டைக்குள்ளே போட்டிருக்கிறார். ஃபோட்டோவை பார்த்து ஃபோட்டோவில் தொங்கிடுவேன். அப்புறம் ஃபோட்டோ பின்னாடி லைட் எரிய வச்சுருவோம் முன்னாடி கம்முன்னு. இதெல்லாம் வந்து காணானிய சேஷ்டைகள், எல்லாம் காணானிய காரியம். உடல் நல்லா இருக்குது, பண பலம் நல்லா இருக்குது, ஒழுங்காக இருக்காது மனசு. 2 பேருக்குமே சொல்கிறேன். இதெல்லாம் பிள்ளைகளுக்கு அடிமைத்தனத்தை உருவாக்குறீங்க. அப்போது குமார்த்தி விடுதலை ஆகணும், குமார்த்தி வரணும். எல்லாருக்கும் ஆசை குமாரர்கள் குமார்த்திகள் ஆயத்து வரணும். வராதுங்க. இந்த கர்ஸ் இருக்கிற வரைக்கும், இந்த செக்ஸுவல் சின்ஸ் ஃபாலோ பண்ணுற வரைக்கும், இந்த பாலியல் சம்மந்தப்பட்ட பாவங்கள் பின்தொடர்கிற பொழுது நம்மை அறியாமல் ஒரு சாபம் சந்ததி மேலே இருக்கும். அதனால தான் கல்யாணத்துக்கு அப்புறம் அவளை வச்சுருக்கான் புருஷன், எவ்வளோ வச்சுருக்கான், பொண்டாட்டி அவனை பார்த்தா இருக்கா, இந்த தவறு நடக்குதெல்லாம் இல்லையா? செய்கையில் ஆரம்பிப்பாங்க. இந்த மனுஷன் ஒழுங்காக இருந்தால் நான் போக மாட்டேன்மா, பொம்பளை சொல்லும். ஆண் சொல்லலாம், ஒழுங்காக இருந்தால் நான் ஏன் போகிறேன்மா. இது 2 பேர் மேலேயும் பிரச்சனை இல்லை. இது வந்து உங்களுக்கு சாபம் பின்தொடர்கிறது. உடைக்கப்பட்ட குடும்பங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் முற்பிதாக்கள் சாபங்கள் உங்களை பின்தொடருது. இயேசுவின் நாமத்தில் தான் அது உடைக்க முடியும். என்ன, அவர் மரத்தில் சாபமானார்ன்றதுனால சாபம் போயிடாது. ப்ராக்டிஸ் அந்த மாதிரி வரணும். நீ இச்சையை நாம் மேற்கொள்ளணும். இச்சையில் இருக்குன்னா தூக்கி எடுக்கணும். ஆனால் இதை காரணம் காமிச்சு விவாகரத்து வாங்கி அடுத்த வாழ்க்கையை ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த சாக்கடைக்குள்ளெல்லாம் யாரும் போக முடியாது. இதுக்கு இறை மேலே ஒரு வசனம் இருக்குது, வேற ஒருத்தர் கூட போனால் சேர்ந்து வாழ்வான் நான், அதை காமிச்சு எல்லாம் பிரேக் பண்ணிக்குவாங்க. 3வது அதிகாரத்தில் வருது இது. அதை காமிச்சு இது பாலியல், இதுக்கு மேலே இந்த பாவம் சரி பண்ண அடல்ட்ரி என்ன சட்ட ரீதியாகவும் டிவோர்ஸ் உடனே கொடுத்துருவாங்கன்றலாம் இருக்குது சட்டம். அதனால் அதுலேருந்து வெளியாகிடுவாங்க. அப்போ யார் தான் இது தூக்குறது? அப்படி தான் சீதோன் இதில் வந்துச்சு. இந்த பொம்பளைக்கு பார்த்தீங்கன்னா புருஷருக்கான பார்த்தீங்களா இல்லை, பொண்ணு பீடிக்கப்பட்டிருக்கா, புருஷன் எங்கே இருக்கிறானோ இல்லையா, அது நிறைய அங்கே புருஷன் லெஃப்ட் ஓவர் நிறைய இருக்கும். காணனியர் அப்படி தான் ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. பொண்ணு அவன் பெற்றதுனால வச்சுருக்கா, ஆம்பளை தெரியும் இல்லையா, அதையும் வியாபாரம் பண்ணுறோன்ட்டு அவங்ககிட்ட விட மாட்டாங்க அந்த காலத்துலேயும். இந்த காலம் மாதிரி தான் அவன். எப்படி இப்போ என்னென்னமோ நடக்குது இல்லை, யார் எங்கே பாயறானே தெரிய முடியாது. பொண்ணை நம்பி அவன் புருஷங்கிட்ட விட்றதுக்கு இன்றைக்கி அப்பா இந்த பொண்ணை காலேஜில் இருக்கும்போது விடுங்க அப்படின்னு சொல்லிட்டா நல்ல குடும்பம் அது. அந்த மாதிரி தகப்பன் மகளுக்கு லோத்தினுடைய ஆவி இறங்கின்னு இருக்குது. இன்றைக்கி நடக்குதா இல்லையா? சைல்டு அப்யூஸு, என்னென்னமோ டிசாஸ்டர்ஸ், என்னென்னமோ அக்கிரமங்கள் நடந்து கொண்டு. அப்படி இருக்கப்போ இது யாருக்கு பெத்தானே தெரில. எப்படி புருஷனை நம்பி விடுவா? அதை 2வது புருஷன் நம்பி முதல் தாரத்துக்கு குழந்தைங்களாம் விட மாட்டாங்க. அதுக்கு தான் அமெரிக்காவில் 999 சிஸ்டமே வந்துச்சு. பிள்ளைங்களுக்கு எதனா உடனே ஃபோன் வச்சா போலீஸ் வந்து நடவடிக்கை எடுக்கும். நம்ம மாதிரி கிடையாது. இது ஒரு அப்பா 20 வருஷத்துக்கு முன்னே நான் தான் அப்பா, 20 வருஷத்துக்கு அப்புறமும் நான் தான் அப்பா, 40 வருஷம் பிள்ளைக்கு ஆனாலும் நான் தான் அப்பா, அப்படி சிஸ்டம் வாங்கி கிடையாது. 20 வருஷம் ஒரே பொண்ணு கூட வாழ்கிறனே லூசு பயிலேனும் அந்த அந்த நாட்டினுடைய வழக்கம். அது சும்மாவும் இருக்காது. பக்கத்தில் இன்னும் அவங்க யாருக்கிற விட்டு வரல, அவனா ஒன்று அசிங்கசமாக பேசுகிறாங்க, கம்னு இருக்கிறான்ட்டு ஏற்றி விட்டுச்சுன்னா எறும்புற கல்லும் தேயும். இதெல்லாம் காணான் கிட்டது வந்தது தான். எதுவுமே தெரியாமல் வந்து எனக்கு விடுதலை கொடுக்கும், நான் சுகமாக வரேன்னா இதெல்லாம் நிவர்த்தி செய்யணும்ல. நான் என்ன பண்ணுறது, அவங்க பண்ணாங்கன்னு சொல்லக்கூடாது. நான் பண்ண மாட்டேன், என் வழிகளை மாற்றுறேன்,
நான் காணானியர் கிடையாது, நான் இயேசுன்னு பிள்ளை. இங்கே தான் உங்களுக்கு அதெல்லாம் அட்டவணையே மாறுது, அடையாளமே மாறும் பை ப்ராக்டிஸ். இது சொன்னால் எப்போ மூக்கு வேறுக்குதோ அப்போ அவுட்டு. நம்ம என்னையை பற்றி இப்படி சொல்லிட்டியா, ஜாதி பேசுறியா, அதெல்லாம் இந்த மாதிரி பிரசங்கம்லாம் கேட்டு நாசமாக போனதான் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். சுத்தமாக ஜாதி பற்றியே பேசின்னு இருப்போம் ஒருத்தன், கேட்க வைக்கன்னு சிரிச்சுன்னு இருக்கும் எல்லாம் காங்கிரிகேஷனும். சரக்கே இல்லைன்னு அர்த்தம். இது எங்கே நிற்கிது? இது இந்த இயேசு கூட தான் திட்டினார், நீங்கள் நாயின்னு, காணானியர்லாம் நாய்கள் அப்படின்னாரு. நம்மளை இப்படி பேசிட்டார் இவர் தீர்க்கதரிசி. நான் சொல்லிச்சேன், அந்த அம்மா போகிறப்ப விடுதலையோடு போச்சு. அந்த மணி நேரமே அவள் ஆரோக்கியம் அடைந்தாள். அதல்லவா வாழ்க்கை. வந்தால் வென்றால் சென்றால். பொண்ணுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்டா, இனி என்னை இயேசு பார்த்துக்குவார். ஒரு அடையாளம் ஆயிடுச்சு. இயேசுனோட சுகத்துக்கு நான் சாட்சியாக இருக்கேன். என் வாழ்க்கை நல்லா இருக்கும். என் பொண்ணுக்கு விடுதலை மட்டும் இல்லை, நல்ல வாழ்க்கை அமையும். எனக்கு அமைஞ்ச வாழ்க்கை என் பிள்ளைக்கு வேணாம். ஆனால் நிறைய பெற்றோர் சொல்கிறாங்க, ஐயா நாங்கள் நல்லா வாழ்ந்துட்டோம், எங்கள் கண்கள் காண. நானும் என் கணவனும் ஒன்றா இருக்கும். 70 வயசு இருக்கும், 75 வயசு இருக்கும், ரெண்டும் ஒன்றா இருக்கும். ரெண்டும் ஒன்றா இருக்கும்னா என்ன? அன்பா பாசமாக அவங்க சாப்பிட்றது எனக்கும் கொடுத்துட்டு என்கிட்ட அப்படி நடந்துக்குவாங்க. அதுக்கு சொல்கிறேன். ஆனால் 2 பேரும் சொல்லுவாங்க, என் பெண் தனியாகவே விட்டா. என்ன குறை வச்சோன்னு உங்களுக்கு தெரியாது, ஒன்றுமே இல்லை. ஒரு குறை நாங்கள் வைக்கல மாப்பிள்ளைக்கு, என்னமோ தெரியல, எங்கள் புள்ள வாழல. இதை மாதிரி இருக்கக்கூடாது. உங்கள் சேவை, நீங்கள் சேவிக்கிறது தேவனே உண்மையாக இருந்தால் பிள்ளைக்கு விடுதலை வாங்கி தரணும். கம் அவுட் ஆஃப் யுவர் ஐடென்டிட்டி. இங்கே சொல்கிறீங்களா, அதெல்லாம் வேணாம், நமக்கு இதை தூக்கி போடுற அளவுக்கு வரணும். அதான் கோபம் பொத்துக்குன்னு வரதில்லை. என்னையே அப்படி சொல்லிட்டு, நீ எங்கள் இனத்தையே அப்படி பேசிட்டு, எங்கள் பாஷையை அப்படி பேசிட்டு, அதுவும் நாயின் வேறு சொல்லிட்டு, கண்டன ஆர்ப்பாட்டம், ஊர்வலம், அது இதுன்னு எதனா பிரச்சனையாக வைரல் ஒன்றும் இன்னும் டிஆர்பி ரேட்டிங் அதிகம் வர எல்லா சேனலும் வந்துடும். விடுதலை ஜென்மத்துக்கும் கிடையாது. அந்த பெண் பிசாசோட பிசாசாக தான் மாறிடும். வர்றதே அம்மாவே பிசாசாக வருது. பொண்ணு பிசால் பீடிக்கப்பட்டிருக்கா, தேவ சமத்துக்கு வரல. கரெக்ட். வந்த நீ சத்தியத்தை அவள் அழகாக சொன்னான், மெய்தான் ஆண்டவரே. முடிஞ்சிடுச்சு. மெய்தான் ஆண்டவரே. தப்பு ஒத்துக்கிறோமா? அது அவர் மனுஷனாக இருந்தால், சிலுவையிலெல்லாம் இல்லை. அப்போது ஒரு தீர்க்கதரிசியாக தான் இருக்கிறார். ஒரு மனுஷன், அது ஒரு யூதன். இவர் யார் எங்களை வந்து சொல்ல, அவரோட பிறப்பை எடுத்தால் வல்கராக போவோம், அசிங்கமாயிடும். அப்புறம் ஊர் வந்து பேசுகிறாரம்மா, அவரே அப்பா இல்லாதானே பிறந்தாருன்னு தானே சொல்லுது வரலாறு. இவர் வந்து சொல்கிறாரா அப்படிலாம் பேசுவாங்க. ஆனால் அதெல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் அவள் பேசலைன்றது தான் நான் சொல்ல வரேன். இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா இயேசு பண்ணது, பேசின வார்த்தை. வெரி ஓப்பன் டாக். நீ இந்த மாதிரி இருந்தால், இந்த மாதிரி இருந்துச்சா, நாய் வாழ்க்கை இது. இதில் திருமணத்தில் ஃப்ராட் வேலை பார்க்குற. அப்புறம் ஒரு விஷயம் நடக்கணும்னா உடம்பு விற்கிற. காணானியரே, நீ இப்படியெல்லாம் செய்கிற. என்ன எக்ஸ்ட்ரீம் போகிற நீ? செக்ஸு வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக ஃபைன் பண்ணுற. கல்யாணத்துக்கு மிஸ்யூஸ் பண்ணுற, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ்யூஸ் பண்ணுற. ஒரு இடத்துல போய் தாபரிக்கணும்னா வாடகை வீட்டில் போயிட்டு அவன் ஹவுஸ் ஓனர் பொண்ணை கல்யாணம் பண்ணி அடுத்த வருஷம் கூட்டி சொன்னான் அவரை. இதெல்லாம் காணானி ஆவி தானே இது. கேட்டால் இயேசு கொடுத்தாரு, அதான் இவங்களாம் சொல்லிட்டாங்க அது இல்லை இது இல்லைன்னு. அதனால் பாஞ்சு போட்டான். ஒரு ஆதாயம் வரத்துலேன்னு திருமணத்தில். அப்போ அவளை வச்சுன்னா அந்த திருமணத்தினாலே வரும். லேண்டுக்கோ பில்டிங்கோ நான் பேசலை, மனுஷ வாழ்க்கைக்கு சொல்கிறேன். இப்போது விருப்பம் எப்படி இருக்கணுமா? எல்லாம் விரும்புறதெல்லாம் நடக்காது. மறுபடியும் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு உண்மையான விருப்பம் இருக்கணும். நாங்கள் உண்மையிலே பாவிகள் தான், ஆனால் எங்களுக்கு விடுதலை தேவை. நாங்கள் ஒரு தருணம் தாரோம், புதுசாக வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம். என் வாழ்க்கையை போச்சு, ஆனால் என் பிள்ளைய இது மாதிரி நான் விட்டு போக முடியாது. கடைசி வரைக்கும் பிடிக்கப்பட்டவளாகவே இருந்தால் நான் செத்துட்டா யார் என் பிள்ளைய வாழ வைப்பான்? சாதாரண இருக்க போன கல்யாணம் ஆகிறதே எவ்வளோ குதிரை கொம்பாக இருக்குது. இது பிசாசினால் பீடிக்கப்பட்டவங்க நைட்டில் என்னத்த கத்துன்னு தெரியாது. இது எவ்வளோ பார்த்துருப்பீங்க இல்லையா ஆவிக்குரிய ஜனங்கள். ஒரு பீடிக்கப்படுகிற ஜனங்கள் எப்படியெல்லாம் இருப்பாங்க. அது வந்து சுவிசேஷ கூட்டில் நீங்கள் மயிர் வச்சு போட்டு ஆடுறதெல்லாம், சிலதெல்லாம் அழகாக கிராப் வெட்டிக்கினே கெட்ட வாட்டில் பேசின்னு இருக்கும். ஆனால் டிவோர்ஸ் பண்ணுறேன்னு எத்தனை வாட்டி பண்ணோன்னா, அத்தனை வாட்டி முடியுதோ அத்தனை வாட்டி பண்ணுவோம், போய் ஆடணும். வர பாதிரியார் என்ன சொல்லுவார், பிசாஸ் பிடிச்சிக்கிறோம், பேயாவே பிஹேவ் பண்ணும். அது அந்த வார்த்தைலாம் சொன்னால் உங்களுக்கு வைரலாகிடும், அது கலவரமாகிடும். அதனால் ஏசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல போயிடாதீங்க சொல்கிறேன். அவங்க வர்றவங்க ஏசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதான்னு முடிச்சுட்டு போயிடுவாங்க. இதை போய் எதுக்கு சீண்டுவானே பாலிஸ்டாக போயிட்டு, அது ஏதாவது இடம் மாதிரி பார்த்தா தான் அது வைல்டாகி அப்புறம் எல்லோரும் ஒரு இடத்துல போய் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் அவங்க வீட்டில் எல்லாம் கூப்பிட்டு நீங்கள் அந்த மாதிரி பண்ணீங்க எதிர்பார்க்கவே இல்லை, எல்லோரும் வந்திருக்காங்க கெஸ்ட்டு, இன்னத்துக்கு போய் நீங்கள் ப்ரேயர் பண்ணீங்க, அவள் ஏஞ்சி ஆடுறா, நான் விடுதலை பெற்றுட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படி நான் நினச்சின்னு இருந்தா, நான் பிறந்ததே வேஸ்ட்டுன்ற மாதிரி சொல்லிச்சு அந்த அம்மா.
படிச்சுக்கிறே தவிர மூளைன்றதே கிடையாது உனக்கு, கொஞ்சம் ஒன்றும் இல்லை. அது சொல்ல வேறு மாதிரி சொல்லிடுச்சு. அது வேறு, அது ஆடுற ஆட்டத்தில் சௌரி முடி போகிறது தெரியாது, இவ்வளோ நீட்டு முடி இருந்துச்சு அந்த அக்காவுக்கு. அது சுற்று ஃபேன் மாதிரி அது போய் விழுந்துச்சு ஒரு இடத்துல. அது எங்கேருந்து பிடிச்சேன் எங்கேருந்து வந்தேன்னு எல்லாம் சொல்லிட்டு வேறு போயிடுச்சு. பிரபலமாக ஒரு நம்ம அப்படி நினச்சோம் கர்த்தர் ராஜ்யம் கட்டப்படுதுன்னு. அவங்க அம்மா வந்து தனியாக கூட்டு போய் அழுது தள்ளிட்டாங்க. நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை பாஸ்ட்டு. இவளுக்கு இப்போ நீங்கள் ப்ரேயர் பண்ணலாமா? நான் பண்ணலம்மா, நான் ப்ரேயர் அவளுக்குன்னு பண்ணல, ஆவியானவர் விடுதலை கொடுத்தார். இது அற்புதத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, இயேசு மேலே தான் பழி போடணும், இயேசு தான் சுகமாக்கினார். நீ பண்ணிடக்கூடாது, பண்ணு ஜபம். எல்லோரும் போன ரகசியமாக வச்சு பண்ணி அனுப்பிச்சிருக்கலாம்ல. பேய் கூட ரூம் போட்டால் ஓட்ட முடியும். விடுதலை கொடுத்தது தேவன். அவன் சொன்னால் அது நம்பவே இல்லை. அது ஒரு ஆர்கியூமெண்ட்டாகவே ஆயிடுச்சு. இது என்னோட ரொம்ப ஏர்லி டேஸில் இருந்துச்சு. பேய் ஓட்டுறதே பெரிய விஷயம். ஓட்டின பேய் அங்கே ஓடிச்சின்னு பார்த்தா எங்கே ஏறினுக்குது. அது இல்லைன்னா அந்த மாதிரி அப்படி பேசுமா? இது ஃபேமிலிக்கே பேய் பிடிச்சிக்குது உங்களுக்கு. நான் சொல்லிட்டு வந்துட்டேன், சைக்கிள் எடுத்துன்னு வந்துட்டேன். அப்போது சைக்கிளில் போன காலம் சொல்கிறேன். காரில் போகிற ஊழியக்காரெல்லாம் முடிக்கின்னு வந்துட்டு போகிறாங்க. இது சைக்கிள் வருது, என்ன துளுத்துன்னு சொந்தம்மா. இது சுத்தமாக என்னால் டைஜஸ்டே பண்ண முடியல. இந்த அற்புதத்துக்கும் இது கொடுத்த ரிசர்வ் ப்ரெசன்டேஷனுக்கும் கடைசியில் சோறும் தெரியல ஒன்றும் தெரியல வந்துட்டேன். அப்புறம் சொல்லிச்சு, அப்போ ஜிபேலாம் கிடையாது, ஒன்று காணிக்க வச்சுருக்கேன். ஆமாம், இதுக்கப்புறம் காணிக்க ஒன்று குறைச்சில எனக்கு, நான் போயிட்டு வரேன், நான் வந்துட்டேன். இல்லை, இதெல்லாம் நடந்திருக்கு. காணானி ஆவி இன்னை வரைக்கும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்கும். நம்ம தான் சொல்லணும், ஆண்டவரே மெய்தான், நாங்கள் அதுலேருந்து வரோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இதனால் எங்கள் மத்தியில் அசவான கிருபைக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே எழுந்தருளும், ரகசியங்களை உடைத்தமைக்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஒவ்வொரு திருமணமும் கட்டப்படட்டும், காணானிய வல்லமைகள் வெளிப்படட்டும், ஆண்டவர் உடைக்கப்படட்டும், விருப்பங்கள் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாழை மறவாது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம நேரோடும் சதாக்காலம் சொல்ல பிரசவனோடு இருப்பதாக. ஆமென்.